பெண்ணுன்றம்போது, பெண்ணோட ஆரோக்கியம் தான் அந்த குடும்பத்தோட முக்கியமான ஒரு அங்கமாகும். ஸோ ஒரு குடும்பம் மேம்படும்போது, அந்த சமுதாயம் டோட்டலா அந்த உலகமே வந்து மேம்படும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் எனக்கு விமன் ஹெல்த்த பத்தி பேசப் போறோம். ஆ பாரதிதாசன் அவங்களோட கவிதையில ஆரம்பிக்கலான்னு நெனச்சேன். பெண்கட்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும், மக்களைப் பேணுதற்கே, பெண்கள்க்கு கல்வி வேண்டும், உலகினைப் பேணுதற்கே, பெண்கள்க்கு கல்வி வேண்டும், கல்வியினைப் பேணுதற்கே. ஸோ இப்ப பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம்ன்றது ஒரு அடிப்படையான விஷயமாயிடுது. இந்த உலகத்த காப்பாத்துறதுக்கும், உலகத்த மேம்படுத்துறதுக்கும். அதனால எனக்கு என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ், அம்மா, அப்பா, அத்தை இவங்கனால தான் நான் வந்து இந்த லெவல்ல ஹோமியோபதி என்னோட லைஃபா நான் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில போயிட்டுருக்கேன்னா, அவங்க ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்ளோ நல்ல கணவர் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி அண்ட் எங்க குடும்பம் என்ன வந்து என் மேல நம்பிக்கை வச்சு என்னோட முன்னேற்றத்துக்காக அவங்களும் சேர்ந்து உழைக்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து கடவுள் குடுத்த ஒரு வரம் தான் நான் நெனைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்லி என்னோட இன்றைய அ லெக்சர் அத நம்மளோட டிஸ்கஷன ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. ஸோ இப்போ மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த். ஹெல்த்ன்றது ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்த 3 பார்ட்டா பிரிக்கலாம். மனதளவுல நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். உடலளவு ஆரோக்கியம், சமுதாயம், சமூகம். ஸோ சோஷியல் வெல்பீயிங், ஃபிசிக்கல் வெல்பீயிங் அண்ட் மென்டல் வெல்பீயிங். இந்த 3 பார்ட்லயுமே எப்போ ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கானோ, அப்பதான் வந்து டோட்டலா அவன் ஆரோக்கியமா இருக்கான், ஹெல்த்தியா இருக்கான்றது அர்த்தம். ஸோ இப்ப பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணுக்கு லைஃப்ல பெண்ணோட லைஃப்ப வந்து நம்ம பார்ட்டா பிரிச்சுக்கலாம். குழந்தை பொறந்த உடனே குழந்தை பருவம், தென் பருவம் அடைதல், அடுத்தது கர்ப்ப காலம், பிரசவம், போஸ்ட்பார்ட்டம் சொல்லுவோம். பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் 6 வாரங்கள். அதுக்கப்புறம் தாய்மை பருவம், அப்புறம் மெனோபாஸ் சொல்லுவோம் இல்லையா? முதிர்ச்சி. ஸோ இது மென்சஸ் நின்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடம்புல வர மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள். மெனோபாஸ்க்கு அப்புறம் முதிர்ச்சியாயி எண்ட் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு உடம்புல என்னெல்லாம் மாற்றங்கள் வரும். ஸோ இத பார்ட்டா பிரிச்சுக்கும்போது, நமக்கு ஒரு ஒரு பார்ட்லயும் எப்படி அந்த பெண்ணுக்கு எந்த மாரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம், அதுல எந்த மாரி விஷயங்கள் விடுபடுது, அத பத்தி நம்ம நெறைய பேசலாம். பிகாஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுன்றது நம்மளோட தாய் நமக்கு சொல்லிக் குடுத்து, நம்ம வளரும்போதே நெறைய விஷயம் தெரிஞ்சுட்டு வரும். பட் சின்ன சின்ன விஷயம் எங்க மிஸ் ஆகுதோ, அத பத்தி நம்ம இப்ப பேசணும்னா, ஷார்ட்டான டயத்துல முக்கியமான விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்றதுக்கு விருப்பப்படுறேன். சரிங்களா? ஸோ இப்ப குழந்தை பொறந்திருக்கு, பெண் குழந்தை பொறந்திருக்கு அப்படின்றபோதே அத வந்து நமக்கு முந்தின ஜெனரேஷன்ல வந்து அத ஒரு சோகமா எடுத்துட்டு இருந்த சூழ்நிலையா இருந்தது. கள்ளிப்பால் குடுத்து நெறைய பெண் குழந்தைங்கள கொன்னது. பட் இப்போ தற்சமயம் நெறைய ஃபேமிலீஸ்ல பெண் குழந்தை பொறந்திருக்குன்றது ஏஞ்சல். ஐ ஹேவ் காட் அ ஏஞ்சல் அப்படின்னு தான் Facebookல ஸ்டேட்டஸே போடுறாங்க. ஐ ஹேவ் காட் அ ஏஞ்சல் இன் மை லைஃப். ஸோ பெண்ணுன்றம்போது அவ வந்து பொறக்கும்போதே அது ஒரு சந்தோஷமா, ஒரு ஆரவாரத்தோட ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப மக்கள்ட்ட நெறைய இருக்கு. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸோ, இப்ப ஒரு பெண் குழந்தை பொறந்திருக்கு அப்படின்றம்போது, அந்த பெண் குழந்தைக்கு தேவையான அளவு அந்த தாய் வந்து அரவணைப்பு குடுத்து வளர்த்துட்டு இருக்கும்போது, ஒரு குழந்தை காலத்துல அந்த பெண் குழந்தைக்கு நம்ம என்னலாம் சொல்லி தரணும்? பேசிக்கா இப்ப சொசைட்டில அந்த குழந்தைக்கு குட் டச், பேட் டச் அத பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஸோ அந்த குழந்தை இப்போ ஒரு 3 வயசு கிராஸ் பண்ணிடுச்சுனாலே, அந்த குழந்தைக்கு அதோட புரிதல் வர ஆரம்பிச்சுடும். நம்ம எப்படி, எந்த இடத்துல அந்த குழந்தைய தொடணும்? யார் தொடலாம்? யாரெல்லாம் தொடக்கூடாது? அண்ட் யாராவது வந்து தவறான முறையில தொடும்போது, அத அம்மாகிட்ட வந்து சொல்லணும். அம்மாகிட்டயோ, இல்ல அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்ட வந்து அத சொல்லணுன்ற ஒரு விழிப்புணர்வு அந்த குழந்தைகிட்ட நம்ம கண்டிப்பா குடுக்கணும். அதுதான் இப்ப சொசைட்டில நெறைய விதமான அ கஷ்டங்கள். சின்ன குழந்தைங்க நெறைய விதமான கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்க. அத நம்ம ஒரு 3 வயசு குழந்தைகிட்டயே அத சொல்லும்போது, ஒண்ணும் இல்ல. சின்ன ஒரு டெடி பேர் அந்த குழந்தை ஒரு டெடி பேர் வச்சு விளையாடுறாங்கன்னா, அந்த டெடி பேர வச்சு அவங்களுக்கு டச் பண்ணி சொல்லி தரலாம். ஸோ அந்த குழந்தைக்கு அப்ப அத தன்னோட உடம்புல அத புகுத்தி, ஓகே இந்த மாரி இந்த இடத்துல நம்மள தொட்டா அது வந்து கரெக்ட். இந்த இடத்துல தொடும்போது அது தப்பு. அத நம்ம வந்து அம்மாட்ட சொல்லணும். அப்படின்ற ஒரு புரிதல் வந்துரும். அந்த சில குழந்தைங்களுக்கு இப்ப நாங்க டெய்லி பார்க்குற பேஷண்ட்ஸ்லயே சில குழந்தைங்க தெளிவா கேக்குதா? கலைவாணி சொல்லியிருக்காங்க. கேட்கலன்னு சொல்லி. இல்ல கேக்குதுமா. உங்களுக்கு தான் நெட்வொர்க் கேக்குது. பிரச்சனை. நீங்க பேசலாம். நல்லா சரிங்க கேக்குது. சார்.
ஸோ இப்ப பேஷண்ட் வரும்போது அவங்கள்ட்ட பார்க்குறோம். சில குழந்தைக்கு ஒரு ஒரு சின்ன பொண்ணு தான். அவளுக்கு 6 வயசு. அவ வரும்போது அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட பேசல. 15 நாளா பேசல. அவங்க வீட்ல இருக்கவங்க யார்ட்டயுமே பேசல. ஆனா அந்த குழந்தை வந்து டெய்லி நைட் அழறா. கனவு கண்டு பயந்து எந்திரிக்கிறா. என்ன ஆச்சுன்றது அவங்க அம்மாவால ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியல. ஏன்னா, அம்மா வந்து சின்ன ஏதாவது ஒரு தப்பு பண்ணா ரொம்ப திட்டி, அந்த மாரி நேச்சரா இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தையால ஃப்ரீயா அம்மாட்ட ஷேர் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணேன், அவங்க அம்மாவ "நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைட்ட தனியா உட்காந்து பேசும்போது தான், அவ்ளோ அழகா அந்த குழந்தை சொல்லுது. "இந்த மாரி என் ஸ்கூல்ல நடந்தது. இந்த மாரி நடந்துச்சு. இதுலேருந்து தான் எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து உடம்பு ஹெல்த்த விட மனதளவுல அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது தான், அந்த வளர்ச்சி பருவத்த தாண்டும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மனதளவுல ஒரு தைரியம் வரும் இல்லைங்களா? ஸோ, அத பேரண்ட் வந்து நான் இப்ப மெயினா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அந்த குழந்தையோட ரேப்போ சொல்லுவோம்ல. அந்த குழந்தை ஃப்ரீயா நம்மகிட்ட ஷேர் பண்றாங்களா? அம்மாவா இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டா பழகி, அவங்க டெய்லி நடக்கிற விஷயங்கள ஷேர் பண்ணி, இத அவங்க அம்மாவே கேட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். அது ஒரு அவங்களுக்கு ஒரு மனதெல்லாம் அந்த பதட்டமோ, அந்த ஒரு கனவுல அது வெளிப்பாடு இதெல்லாம் வந்திருக்கவே வாய்ப்பில்ல. ஸோ, அந்த ஷேரிங் அங்க இல்லாததுனால அந்த குழந்தை கஷ்டப்பட்டு அவங்க அம்மாட்டயும் சொல்ல முடியாம இங்கே சொல்லி மெடிசின் எடுத்து இப்ப குணமாயி ஆரோக்கியமா இருக்காங்க. இப்ப 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை இப்ப நல்லா ஃப்ரீயா நல்லா படிச்சு இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு அந்த குழந்தை நல்லா ஃப்ரீயா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாரி அ குழந்தை பருவத்தில எந்த மாரி விஷயம் அந்த குழந்தைக்கு சொல்லணும்? எப்படி அவங்கள வளர்க்கணுன்றது நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் பருவம் போனோம்னா, அந்த குழந்தை வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் அதாவது பருவம் அடைதல். ஸோ இப்போ பியூபர்ட்டி ஸ்டேஜ்ன்றபோது அந்த குழந்தைக்கு முன்கூட்டியே பருவம் அடைதல் அப்படின்னா என்ன? மென்சஸ் அப்படின்னா என்ன? ஸோ அத பத்தி தாய் சொல்லலாம். இல்லன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்து இப்ப டீச்சர்ஸ் வந்து அத பத்தி அந்த குழந்தைங்களுக்கு தனியா உட்கார வச்சு ஒரு 5த், 6த் படிக்கிற குழந்தைங்கள தனியா பெண் குழந்தைங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு பருவமடைதல்னா என்ன? அத பத்தி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாரி சொல்லி, இது இது இப்டி இப்டி. ஸோ இத பார்த்து ஒரு பயந்துடக்கூடாது. இது நம்மளோட லைஃப்ல ஒரு முக்கியமான சேஞ்ச். ஸோ இத நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி தரணும். ஸோ அது சொல்லி தரும்போது, இப்போ அம் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா, வெறும் ஒரு 40% பெண்களுக்கு தான் சானிட்டரி பேட் யூஸ் பண்றத பத்தியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த 40%ன்றது டோட்டல் இப்ப இந்தியன் பாப்புலேஷன்ல பார்க்கும்போது, அந்த 40%ன்றது ரொம்ப கம்மி இல்லையா? அந்த 60% பெண்கள் ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு சானிட்டரி பேட் யூஸ் பண்றதுன்னா என்னன்னே தெரியாம இருக்கு. அதுல இந்த பிரயாஸ்ன்ற ஒரு அப்ரோச் இந்த ஒரு ஒரு முயற்சி ஜேசிஏ எடுத்திருக்கிறது முக்கியமான அங்கம். அத வந்து ரூரல் பீப்பிள்க்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் பிளானா இருக்கணும்னு என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா, இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இப்ப இத பத்தி எல்லாமே தெரியும். பட் இதுல நெக்ஸ்ட் ஸ்டேஜ பத்தி இப்ப நான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றேன். முடிஞ்சா ரூரல் அதாவது வில்லேஜ்ல இருக்கிற பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மாரி இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர மாரி ஒரு இது ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். சரி. ஸோ இப்ப தற்சமயம் சொசைட்டில அதாவது அவேர்னஸ் உள்ள பெண்களுக்கு எதெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ம். ஸோ பருவம் அடைஞ்சு இந்த மென்சஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், ஆ இப்போ அ இந்த மாரி நல்ல டெவலப்டு டவுன், சிட்டி இதில இருக்க பெண்களுக்கு அந்த சானிட்டரி பேட டிஸ்போஸ் பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அத ப்ராப்பரா டிஸ்போஸ் ஆகாம, அது பென்ட் அப் ஆகி ஒரு பெரிய கார்பேஜா அது கிரியேட் ஆகும்போது, அத நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, இப்ப புயல் வரது, சுனாமி இந்த மாரி நேச்சர் வந்து ஒரு பெரிய அழிவுகள வந்து கொண்டு வருது. அதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம அந்த இயற்கைக்கு மதிப்பு குடுக்காம, சில நேரங்கள்ல அலட்சியமா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கும். இல்லைங்களா? ஸோ, இப்ப நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு பெண்ணும் இப்ப ஒரு கால்குலேஷன் ஒரு ரஃப் கால்குலேஷன் பார்த்தோம்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு பெண் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் பேட்ஸ் அட்லீஸ்ட் 12லேருந்து 15. அப்படி பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 150க்கு மேல போகுது இல்லைங்களா? 200 பேட் கிட்ட போகுது. ஸோ அந்த 200 பேடும் டிஸ்போஸ் ஆகாம கார்பேஜா கிரியேட் ஆகும்போது, குப்பையா சேரும்போது, அது வந்து மக்கும் குப்பை கிடையாது. இப்ப கிடைக்கிற சானிட்டரி பேட்ஸ் வந்து மக்கும் குப்பை கிடையாது. அது ஒரு பெரிய கார்பேஜா கிரியேட் ஆயி, அத எரிக்கிறதோ, இல்ல ஏதாவது ஒண்ணு அந்த மாரி தான் மாத்த வேண்டியதா இருக்கு.
ஸோ அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் நம்ம ஒருத்தரும் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தோம்னா, கண்டிப்பா எதிர்காலம் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த உலகத்துல சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்கு என்ன மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஸ்போசபிள் சானிட்டரி பேடுக்கு பதிலா பயோடிகிரேடபிள் பேட்ஸ்ன்னு சொல்லி விக்கிறாங்க. ஸோ பயோடிகிரேடபிள் பேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து மக்கும் தன்மையுடையது. அத மண்ல போடும்போது மக்கிடும். இன்னொரு விதம் எப்படி இப்ப இப்ப உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியது வந்து ரீயூசபிள். அதாவது வாஷ் பண்ணி முக்கியமா வந்து வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணணும். அது சானிடேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அந்த ரீயூசபிள் பேட் யூஸ் பண்ணும்போது, அத வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சா மட்டும் தான் அது வந்து ஆரோக்கியமா இருக்கும். அந்த பெண்களுக்கு அத யூஸ் பண்ணும்போது எந்த விதமான தொந்தரவுகளும் வராம இருக்கும். இன்னொன்னு வந்து இப்ப மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியது மென்ஸ்ட்ருவல் கப்புன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அந்த மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணும்போதும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பரா ஒரு டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி, அவங்க அத யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மென்ஸ்ட்ருவல் கப்புன்றதும் கம்ப்ளீட்லி சேஃப். ஒரு தடவ வாங்கினோம் அப்படின்னா, அத அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதையும் வந்து ப்ராப்பரா வெந்நீர்ல சால்ட் போட்டு வாஷ் பண்ணி அந்த மாரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்ப வந்து 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நமக்கு எது நம்மளால முடியுமோ, அந்த ஒரு சின்ன மாற்றத்த கொண்டு வந்தோம்னா, இவ்ளோ ஒரு பெரிய கார்பேஜ் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 200 டூ 250 பேட் அட்லீஸ்ட் அந்த குப்பைய வந்து நம்ம குறைக்கலாம். அதுல நம்பர் 1 வந்து பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட்ஸ். 2வது ரீயூசபிள் கிளாத் பேட்ஸ். துணியில இருக்கும். வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 வந்து மென்ஸ்ட்ருவல் கப்புன்னு சொல்லி கிடைக்குது. அது வந்து பயாலஜிக்கலி இனர்ட்ன்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் அந்த மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க. அதையும் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா வாஷ் பண்ணி, வெந்நீர்ல போட்டு சானிடைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சின்ன மாற்றத்த கொண்டு வரும்போது, நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இந்த உலகத்த வந்து இட் வில் பி எ பெட்டர் வேர்ல்ட் டூ லிவ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த எர்த் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு பிளேஸா இருக்கும். நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் வாழறதுக்கு ஒரு பெட்டரான பிளேஸா இருக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். மெயினா காலேஜ் படிக்கிற பெண்கள். அது சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம பழக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து, மிஸ் பண்ற விஷயம். பழக்கத்த மிஸ் பண்ற விஷயம் வந்து, ஆ யூரின் வரும்போது அது ரொம்ப நேரம் அடக்கி, இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் அதாவது காலேஜ்ல, ஸ்கூல்ல இருக்கிற டாய்லெட்ஸ யூஸ் பண்றதுக்கு ஒரு தயக்கம். அந்த தயக்கத்தினால அந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்றாங்க, ரொம்ப நேரம் யூரின அடக்கி வச்சு, வீட்டுக்கு வந்த உடனே வேகமா டாய்லெட்க்கு ஓடுவாங்க. ஸோ அந்த மாரி குழந்தைங்கள்ட்ட நாங்க பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து, ஒரு 13, 14 இயர்ஸ் ரீச் ஆகும்போதே அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதோட சரி, அத தவிர வெளியில அந்த ஸ்கின் ஏரியால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஒரு ரேஷ், சின்ன ஒரு ரிங் வேர்ம் சொல்லுவாங்க இல்லையா? படர்தாமரை அந்த மாரி சின்ன ரேஷ் அந்த மாரிலாம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன? ரொம்ப நேரம் அந்த யூரின அடக்கி அந்த குழந்தை வந்து ரொம்ப நேரம் கழிச்சு அத பாஸ் பண்ணும்போது அடிவயிறுல ஒரு வலி வரும். ஸோ இத பத்தி நான் ஏன் இங்க பேசணும்னு நெனைக்கிறேன்னா, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருக்கிறதுனால, தயவு செஞ்சு காலேஜ் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு தயக்கமா இருந்ததுன்னா, ஒரு சின்ன பாட்டில் டெட்டால் உங்க பேக்ல வச்சுக்கோங்க. பண்ணி அந்த டாய்லெட்ல இது பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் போய் பாஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படி ரொம்ப நேரம் அடக்கி வைக்கும்போது, ஒரு 30 இயர்ஸ் ரீச் ஆகும்போது, 30 வயசு ரீச் ஆகும்போது என்ன ஆகுது? அந்த தசைகள், நம்மளோட கர்ப்பப்பை கீழ இருக்க தசைகள் இந்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பெல்விக் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு அந்த யூரின் போற துவாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த துவாரம் ரொம்ப நேரம் அடக்க அடக்க இந்த தசைகள் இப்படி டைட்டா இருக்க வேண்டியது லூஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரி லூஸ் ஆகும்போது, ஜஸ்ட் ஒரு 30 வயசு ரீச் ஆகும்போதே அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, யூரின கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தசைகளோட பளு குறையும். அப்ப ஒரு சோஷியல் ஸ்டிக்மா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நமக்கே ஒரு எம்பாரஸிங்கா இருக்கும். ஐயோ! யூரின் கட்டுப்படுத்த முடியலையே! ஒரு இருமுனாலோ, ஜஸ்ட் ஒரு தும்முனாலோ, சில பேஷண்ட்ஸ் எங்கள்ட்ட வரும்போது சொல்லுவாங்க, "நான் சிரிச்சா கூட எனக்கு யூரின் பாஸ் பண்ற மாரி இருக்கு மேடம்." அதெல்லாம் கேட்கும்போது, இது அந்த தாய் வந்து சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்ல போய் ஒரு தடவ யூரின் பாஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் அடக்கக்கூடாதுன்றத அந்த குழந்தை கத்துருந்துருக்கும் இல்லையா? அத மிஸ் பண்ணும்போது தான் அந்த குழந்தை வளர்ந்து காலேஜ்ல வந்து ஸோ அப்பயும் அடக்க, அடக்க, அடக்க என்ன ஆகும்? இந்த தசைகள் வந்து பலகீனமாகி, அந்த யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாம போக ஆரம்பிச்சுரும். அதுவும் சின்ன வயசு ஜஸ்ட் 30 வயசுலயே இந்த மாரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யூரின் கண்ட்ரோல் பண்றத வந்து குறைச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்பலாம் பாசிபிளோ
பகல்ல நீங்க காலேஜ் போற டயத்துலயும் யூரின் பாஸ் பண்ணுன்றத ஒரு மனசுல ஒரு இதா வச்சுக்கோங்க. சரிங்களா? வேற நெக்ஸ்ட் அடுத்த இப்போ பியூபர்ட்டி பார்த்துட்டோம் காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்ப்ப காலம். ஸோ இப்போ கர்ப்ப காலத்துல அந்த பெண் ரொம்ப முக்கியமா இந்த ஜெனரேஷன்ல மிஸ் ஆகுறது என்ன தெரியுமா? ஓகே இப்போ கர்ப்பமாயாச்சு அப்படின்னோடனே இப்போ டாக்டர்கிட்ட போனோன்னே அவங்க வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இது இது மாற்றங்கள் இருக்குது, இது இதில் மாற்றங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கான்ஷியஸாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக இப்போ டாக்டர் சொல்கிறத அந்த பேஷண்ட் வந்து ஒரு பயமாக எடுத்துக்கிறாங்க. ஐயோ எனக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்திலேயே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் கேஸ் சொல்கிறேன். தைராய்டு இருந்தவங்களுக்கு அழகா இம்ப்ரூவ் ஆகி 100 எம்ஜி மாத்திரை போட்டுட்டு இருந்தாங்க. மருந்து எடுத்து அத குறைச்சு 25 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனோனே டாக்டர்ட்ட போறாங்க. போயி இத பார்க்கும்போது, "ஓகே உங்களுக்கு தைராய்டு இருக்குமா? உங்களுக்கு வயசும் இப்படி ஆயிருக்கு. வயசும் 35 ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும்னு" அவங்க சொன்னத, இவங்க ஒரு பயமா எடுத்து என்னாச்சு, அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து ஒரு மெடிக்கல் வேர்ல்டுல ஒரு அவேர்னஸ்க்காக அந்த டாக்டர் சொல்ல போய், அது ஒரு பயமா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பதட்டமோ, பயமோ பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா இருக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ அந்த பயத்த போக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல், ஒரு கருவி நம்ம கையில இருக்கு. எதுன்னா, கர்ப்பாங்கூர்ன்னு சொல்லி மியூசிக் தெரப்பி. சரிங்களா? அந்த மியூசிக் ஒரு ஒரு நிலை, அதாவது நம்ம கர்ப்ப காலத்த வந்து 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்னு பிரிச்சுக்கலாம். அந்த 3, 3 மாதங்கள். ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு என்ன விதமான ராகங்கள் கேட்கணும்? அடுத்த 3 மாசத்துக்கு என்ன விதமான ராகங்கள் கேட்கணும்? சொல்லி அதில ஒரு லிஸ்ட் இருக்கு. மியூசிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த ராகங்கள கேட்கும்போது, அந்த குழந்தையோட வளர்ச்சி, அந்த குழந்தைக்கு அந்தந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த பாகங்கள் வளர்ச்சி அடையுதோ, அதுக்கேத்தாப்ல அத தூண்டுற மாரி இந்த ராகம் வந்து உதவியா இருக்கும். ஸோ கர்ப்பாங்கூர்ன்ற ஒரு மியூசிக் தெரப்பி செட் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பிரெக்னன்ட்டா இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டா நான் குடுத்துட்டுருக்கேன். அதுவும் எங்க பேஷண்ட்ஸ் வந்து இப்ப இன்ஃபர்டிலிட்டிக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகும்போது, அவங்களுக்கு கண்டிப்பா அத நான் குடுப்பேன். அந்த மாரி தான் இங்க பண்ணிட்டுருக்கோம். அந்த கர்ப்பாங்கூர்ன்ற ஒரு மியூசிக் தெரப்பி உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கெல்லாம் பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு அத சொல்லுங்க. அது வந்து பண்டிட் ஷஷாங்க்ன்னு சொல்லி அவங்க தான் அத வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ராகம் வந்து வேர்ட்ஸ்லாம் இருக்காது. வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூட், வயலின் அந்த மாரி இத வச்சு இருக்கும். அத கேட்கும்போது, அத கேட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சிலயும் அத கேட்டு வளர்ந்து, அந்த குழந்தை வெளில வரும்போது, அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் அவ்ளோ அழகா, அவ்ளோ நல்லா இருக்கு. நான் பார்த்து நெறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அத உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்தது, ஸோ பிரெக்னன்சி டயத்துல எந்த ஒரு விதமான உடம்புல சேஞ்சஸ் இருந்தாலும் அத டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கு தேவையான மருந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பிரசவம். பிரசவ நேரத்துல அவங்களுக்கு உடம்பளவுல என்னலாம் சேஞ்சஸ் இருக்கு? அந்த டயத்துல வந்து இப்ப டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து அ குழந்தைக்கு கொடி சுத்தியிருக்கு, குழந்தைக்கு நீர் சத்து கம்மியா இருக்கு. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த டயத்துல அவங்க சொல்லும்போது, அந்த டாக்டருக்கு வந்து கோஆப்பரேட் பண்ணணும். அந்த பேஷண்ட் சில டைம் கோஆப்பரேட் பண்ணாம டக்குன்னு நான் வேற டாக்டர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிலாம் போறாங்க. ஸோ அந்த மாரி போகாம டாக்டர் கோஆப்பரேட் பண்ணி அவங்க சொல்றத வந்து ப்ராப்பரா கேட்டு, இப்ப அந்த டயத்துல அவங்க சிசேரியன் தான் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, சிசேரியன் பண்றது தான் அப்போ வந்து கரெக்ட்டு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல என்னன்றது அந்த டாக்டர் என்ன சொல்றாங்களோ, அந்த அட்வைஸ ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்ப டெலிவரி ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பார்ட்டம் சொல்லுவாங்க. அடுத்தது டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி அவங்க பார்த்துக்கணும்? பால் குடுக்கறதுல எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தா, அதுக்கும் வந்து ஹோமியோபதியில மருந்து இருக்கு. இன்கேஸ் பால் சுரக்கிறது கம்மியா இருந்தாலோ, இல்ல அவங்களுக்கு இந்த ரத்தப்போக்கு அதிகமா இருந்தாலோ, உதிரப்போக்கு அதிகமா இருந்தாலும் அதுக்கும் மருந்து இருக்கு. ஸோ இப்ப இந்த மாரி ஸ்டேஜஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது, இப்ப அந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு முக்கியமானது, அது வந்து காமனா நெறைய பேருக்கு தெரியாது இத பத்தி. அத பத்தி தான் நான் முக்கியமா சொல்லணும்னு நெனச்சேன். போஸ்ட்பார்டம் சைக்கோசிஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த டயத்துல ஹார்மோன் லெவல் குழந்தை பிறப்புக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு இந்த ஹார்மோன்ல ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது மனநிலையில நெறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த பெண் வந்து குழந்தை பொறந்துச்சு, தாயாயாச்சு. ஒரு சடன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு வரும்போது, அந்த ஹார்மோன் சேஞ்சையும் பேலன்ஸ் பண்ணி, இந்த குழந்தையும் பொறுப்பா பார்த்துக்கிற ஒரு 2 மனநிலை இருக்கும். ஸோ, அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு 6 வீக்ஸ் அந்த 6 வாரத்துக்கு வந்து, அந்த தாயையும், சேயையும் அந்த குடும்பத்தில இருக்கவங்க
அவங்க மனநிலை புரிஞ்சுட்டு நடந்துக்கும்போது தான், அந்த குழந்தைய அவங்க வந்து வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ, அந்த ஃபர்ஸ்ட்டு 6 வாரத்துல மனநிலை மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வு, மூட் சேஞ்சஸ் நெறைய இருக்கும். அத வந்து குடும்பத்துல இருக்கவங்க புரிஞ்சுகிட்டு கொண்டு வரும்போது, இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மெனோபாஸ் பத்தி சொல்லணும்னு நெனச்சேன். அந்த மெனோபாசல் ஸ்டேஜ் அதுவும் வந்து நெறைய மூட் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து மென்சஸ் ரெகுலரா வந்துட்டுருக்கும்போது, அவங்களுக்கு அந்த எண்ட் ஸ்டேஜ்ல சில பேருக்கு வந்து அதிக உதிரப்போக்கு இருக்கலாம். சில பேருக்கு உதிரப்போக்கு வந்து தள்ளி தள்ளி வரும்போதே உடம்புல வந்து ஒரு ஹீட் உண்டாகுறது, அதிகமா வேர்க்கிறது, தலைவலி வர்றது, இந்த மாரி நெறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கேத்தாப்ல அந்த அறிகுறிகள அந்த டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கேத்தா மாரி உணவு எடுத்து, அதுக்கேத்தா மாரி மருந்து எடுத்துட்டு, அவங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும்போது, அந்த மெனோபாஸ்ன்றது ஒரு சுமையா இல்லாம, அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையா மாறும். ஸோ இந்த போஸ்ட் மெனோபாஸ், மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ப்ளீடிங் இருக்கலாம். பட் அத வந்து ஒரு 60 வயசு ஆகும்போது, அத சொல்றதுக்கு ஒரு தயக்கமா ஃபீல் பண்ணி, அத ஷேர் பண்ணாம சில பேர் விடும்போது தான், அதுல வந்து ஒரு அலட்சியம் காட்டும்போது தான், அந்த கர்ப்பப்பையில இருக்க சின்ன சின்ன கட்டிகள் வந்து கண்டுபிடிக்கப்படாம, அது பெரிய ஒரு கேன்சராவோ, ஏதாவது மாறும்போது தான் அது வெளிப்பாடே ஆகுது. ஸோ, அவங்களுக்கு முக்கியமா அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு வெள்ளைப்படுதல் அதிகமா இருந்தாலோ, இல்ல உதிரப்போக்கு இருந்தாலோ, கண்டிப்பா அத டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கு ஏத்தாப்ல அவங்க வந்து உடம்புக்கு மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது பார்ட்டா ஒரு பெண்ணோட வளர்ச்சியில ஒரு ஒரு ஸ்டேஜையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் லெவல்ல அவங்களுக்கு தேவையான உணவுல என்ன மாரி சத்துக்கள் மெயினா வந்து வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எதெல்லாம் தேவைப்படுது, அத எந்தெந்த அளவுல அவங்க எடுத்துக்கணுன்றதையும் ஒரு ஷார்ட்டா பார்ப்போம். அது சின்ன ஒரு நம்ம காமனா சொல்லுவோம் இல்லையா? நெறைய பழங்கள் சேர்த்துக்கோங்க, நெறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இதுல இந்த வைட்டமின்ஸ் பத்தி ஒரு காமன் அவேர்னஸ் மாரி நான் சொல்லணும்னு நெனச்சது எதுன்னா, வைட்டமின்ஸ்ல 2 விதம் இருக்கு. வைட்டமின்ஸ்ல வாட்டர் சால்யுபிள் நீரில் கரையக்கூடியது, ஃபேட் சால்யுபிள் கொழுப்பில் கரையக்கூடியது. ஸோ இந்த வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ்ன்றது 2 பி அண்ட் சி. வைட்டமின் பி, சி இது வந்து நம்ம உடம்புக்கு நெறைய தேவைப்படும். அதாவது தண்ணீல கரைஞ்சு, அதாவது உடம்புல வந்து அத ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. நீர் வழியா எக்ஸஸ் வந்து வெளியேறிடும். ஸோ நம்ம வந்து ஒரு டெய்லி டயட்லயே வைட்டமின் பி, சி உள்ளது அதிகமா சேர்த்துக்கணும். சி உள்ளது என்னது? நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது. நார்த்தம்பழம், சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு இதெல்லாம் அதுவும் இந்த டைம், இந்த வெயில் காலத்துல நமக்கு நெறைய தேவைப்படுறது வைட்டமின் சி. ஸோ இது நம்ம இந்த சீசன்ல நமக்கு நெறைய கிடைக்கும் கூட இல்லையா? நம்ம நார்த்தம்பழம், இன்னொன்னு ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நார்த்தம்பழத்திலே கொஞ்சம் டிஃபரெண்ட் டைப். இதெல்லாம் வந்து ஜூஸ் போட்டு, இப்ப பானகம், நீர்மோர் இதெல்லாம் நமக்கு இந்த சித்திரை மாசத்துல காமன் அந்த கோயில்ல எல்லாருக்குமே குடுப்போம். ஏன்னா, இந்த வைட்டமின் சி வந்து இதில அதிகமா உள்ளம்போது, நம்ம உடம்புக்கு இது இந்த ஸ்டேஜ்ல, இந்த கிளைமேட்ல ரொம்ப தேவையானது. அடுத்த டைப் ஆஃப் வைட்டமின் தான் அது கொழுப்பில் கரையக்கூடியது. ஏ, டி, இ, கே இந்த 4 வைட்டமின்ஸுமே வந்து கொழுப்புல கரையக்கூடிய ஸோ, இதெல்லாம் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அதனால இது வந்து டெய்லி பேசிஸ்ல நமக்கு தேவைன்னு கிடையாது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 தடவ, 2 தடவ நம்ம எடுத்துக்கணும் ரெகுலரா. அதில முக்கியமா இப்ப பெண்கள் ஈஸியா மிஸ் பண்ணக்கூடிய வைட்டமின் எதுனா, வைட்டமின் டி. நான் இதுக்காக தான் இந்த வைட்டமின்ஸ் பத்தியே பேசணும்னு எடுத்தது. வைட்டமின் டின்றது இப்ப ஆண்கள் பார்த்தோம் அப்டின்னா, வண்டியில போறாங்க. வண்டியில போம்போது ஷார்ட் ஹேண்ட் போட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுது. வெளியில போயிட்டு வரும்போது, அவங்களுக்கு வெயில் உடம்புல படும்போது, அந்த வைட்டமின் டின்றது நம்ம ஸ்கின் தான் ஃபேக்டரி. நம்ம ஸ்கின்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வைட்டமின், வைட்டமின் டி. அதே இப்ப பெண்கள் வந்து இப்போ சிட்டில பார்த்தோம் அப்டின்னா, ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, கையிலயும் நல்லா இவ்ளோ தூரம் வரைக்கும் க்ளவுஸ் போட்டுட்டு, அந்த மாரி தான் வண்டியில போறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த வைட்டமின் டிய வந்து உடம்புல உற்பத்தி ஆகாம தடுக்கிறதுக்கு அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்றாங்க. ஸோ இது 2யுமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த வைட்டமின் டி பெண்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்டின்னா, இந்த எலும்புக்கான கால்சியம்ம கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கூரியர் சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உணவுல இருக்கிற கால்சியம், சுண்ணாம்பு சத்த அந்த எலும்புக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த கருவி தான் வைட்டமின் டி. அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம். அந்த வைட்டமின் டி வந்து இந்த ஸ்கின்ல சூரிய கதிர்கள் படும்போது உற்பத்தி ஆகும். ஸோ நம்மளால எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் மெயினா இந்த 11 மணிலேருந்து 3 மணி இந்த டயத்துல தான் வைட்டமின் டி உற்பத்தி ஆகுறது அதிகமா இருக்கும். நம்ம ஸ்கின்ல சூரிய கதிர்கள் படும்போது மிச்ச டயத்த விட சில பேர் நம்ம ஒரு முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்போம். அந்த
காலை இளம் வெயில் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த இளம் வெயில விட இந்த 11லேருந்து 3 உச்சி வெயில் வேண்டாம். அப்ப நெறைய பேருக்கு இந்த தலைவலி வர ப்ராப்ளம் இருக்கு. ஸோ 11 மணி, திருப்பி அவங்க 2 டூ 3 அந்த டயத்துல அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் வெயில்ல போய் நடக்கிறதோ, இல்ல வயசானவங்க அப்படின்னா, கால் நீட்டி வெயில்ல உட்கார்ந்துக்கிறது. இதெல்லாம் செய்யும்போது, அந்த எலும்புக்கு தேவையான கால்சியம் கொண்டு போய் சேர்க்கப்படுது. எலும்பு அது அதிகமா திடமா இருக்கும். இப்ப எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ, அந்த துளசி மாடம் இருக்கும் பின்னாடி. அதுகிட்ட போய் உட்காந்து பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஏன்டா வெயில்லயே போய் உட்கார்ந்துருக்காங்க, எப்போதும் வெயில்லயே சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்து இறக்கும்போது 95 வயசுக்கு மேல ஆச்சு. அந்த ஸ்டேஜ்ல கூட அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. அந்த ஃப்ராக்சர் வந்து அதுவும் ரிப். இந்த ரிப் ஃப்ராக்சர் ஆனது 6 வாரத்துல சேர வேண்டியது உங்களுக்கு 4 வாரத்திலேயே கூடி வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க போன் வந்து 93 வயசுல கூட ஸ்ட்ராங்கா இருந்தது. காரணம் வந்து இந்த அவங்க வெளியில சுத்திக்கிட்டே அந்த வெயில்லயே சுத்தி சுத்தி வருவாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சின்றது ஒரு குளோபல் டெஃபிஷியன்சி மாரி ஆயிட்டு வருது. ஸோ இப்ப பெண்களுக்கு இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம ரொம்ப விலை குடுக்க போறதில்ல. அவ்ளோ அபண்டன்ட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் சூரிய கதிர்கள். இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ சன்லைட். இன்னொரு முக்கியமானது தண்ணி. ஸோ இப்ப நெறைய பேர் வேலை பார்க்குறது இந்த ஏசி ரூம்ல வேலை பார்க்கும்போது தாகம்ன்றதே தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்க வந்து ஒரு ஜூஸ் மாரியோ, இல்லன்னா சூப் மாரி பாட்டில்ல போட்டு வச்சு அப்பப்ப குடிச்சுக்கிறது நல்லது. ஸோ நீர் சத்து உடம்புல குறைஞ்சது அப்படின்னா, கொரக்கல் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம கிராம்ப்ஸ் ஆகும். தசைகள்ல கிராம்ப் ஆகுறது, இந்த நீர் சத்து அதிகமா இருந்ததுன்னா கிராம்ப்ஸ் ஆகுறது நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். கிராம்ப்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸ்கியூஸ் மீ. இன்னொரு விஷயம். நாம் இந்த ஜெனரேஷன் மெயினா காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு சொல்லணும்னு நெனச்ச விஷயம் எதுன்னா, இந்த சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியால வரக்கூடிய அவ்ளோ இது ஷேர் ஆகுது. அதுல எதெல்லாம் கரெக்ட்டு, எது தப்பு எப்படின்றதே நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சு, சலிச்சு எடுத்து நம்ம வந்து உள்வாங்கிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்ப சோஷியல் மீடியால இப்ப நம்ம ஒரு டாக்டர்ட்ட போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நமக்கு இருக்க தொந்தரவுகள ஜஸ்ட் Googleல போட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அடிப்படையா ஜஸ்ட் ஒரு தும்மலா கூட இருக்கலாம். ஸோ இப்ப தும்மல் அப்படின்றபோது, அத கொரோனா வரைக்கும் கொண்டு போய் தும்மல்லேருந்து அவங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல ஈவன் இந்த நேசல் போன் கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போய் Googleல அவ்ளோ எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் நடந்துட்டு இருக்கு சொசைட்டில. ஸோ அதுலேருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு வர உடம்புல இருக்க தொந்தரவுகள டாக்டர்ட்ட ஷேர் பண்ணி கேட்டு தெளிவடையணுமே தவிர, Googleல போட்டு கண்டிப்பா பார்க்க வேண்டாம். அத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அத அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே, ஒரு நமக்கு வர ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம் நம்மள. சரிங்களா? அப் ம். இன்னொரு விஷயம் நான் முக்கியமா இந்த பெண்களுக்கு சொல்லணும்னு நெனச்சது வந்து க்ளோதிங். ஸோ நம்ம பார்த்தது ஃபுட்டு, உணவு பத்தி பார்த்தோம். உணவு பழக்கங்கள், நம்மளோட அடிப்படை தேவையில நெக்ஸ்ட்டு நீர், அடுத்தது நம்மளோட ஷெல்டர். அதாவது சூரிய வெளிச்சம் எப்படி தேவைப்படுது, அண்ட் காற்றோட்டம். நம்ம இருக்கிற ரூம்ல ஆப்போசிட்ல ஜன்னல். ஸோ இப்ப இங்க ஜன்னல் இருக்குன்னு அப்படின்னா, அங்க ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஜன்னல் வச்சு, அதுக்கு தேவையான காத்தோட்டம் நம்ம அந்த ரூம்ல இருக்கா? தேவையான ஆக்ஸிஜன் பிராணவாயு நமக்கு கிடைக்குதான்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ நமக்கு தேவையான உணவு, நீர், ஷெல்டர் அதாவது நம்ம இருக்கிற வீடு, ரூம் அண்ட் அதுல வர சூரிய வெளிச்சம். அடுத்தது முக்கியமா க்ளோதிங், ட்ரெஸ்ஸ பத்தி நான் வந்து பெண்களுக்கு இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இப்போ ட்ரெஸ்ஸிங் அப்படின்றபோது, ஆம், முடிஞ்ச வரைக்கும் டைட்டான ட்ரெஸ்ஸிங் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ரொம்ப அவசியமா நைட்டு படுக்க போம்போது டைட் க்ளோத்திங் அவாய்ட் பண்ணிட்டு, முடிஞ்ச வரைக்கும் லூஸான ட்ரெஸ் போட்டு படுக்கிறது தான் ரத்த ஓட்டத்த தூண்டும். ஏன்னா, ரத்த ஓட்டம் குறையும்போது, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லி இந்த ஜெனரேஷன் நெறைய காலேஜ் பெண்கள் தான் எங்கள்ட்ட வராங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அந்த ரத்த ஓட்டம் குறையும்போது, அந்த ஸ்கின்ல ஒரு வறட்சி வந்துரும். அந்த வறட்சியே ஒரு காரணமாயிடும். அங்க இருக்கிற கிருமி வளர்றதுக்கு ஒரு காரணமாயிடும். ஸோ நைட் டயத்துல முடிஞ்ச வரைக்கும் இடுப்பு சுத்தி அண்ட் நம்மளோட செஸ்ட் சுத்தி டைட்டான ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் நான் வந்து இந்த ஜென்ரேஷன் பெண்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது.
மேற்கொண்டு நம்மளோட செஷனை வந்து ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகலாம். நான் மட்டும் பேசி வந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு ரேப்போ இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கேளுங்க. கேட்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் தெளிவடைகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி. இந்த மருந்து சாப்பிடு அந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்ற டாக்டர்ஸுக்கு மத்தியில நான் பேச காலவுதா சார் கேக்குது சொல்லுங்க சார். நான் தண்ணி குடிச்சீங்க, தண்ணி குடிக்கல ரொம்ப நாளையா. மருந்து சாப்பிடு அந்த மருந்து சாப்பிடு சொல்ற டாக்டர்ஸுக்கு மத்தியில மருந்து சாப்பிடுங்கிறத பத்தி பேசாத ஒரு அருமையான உரை. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன நினைச்சோமோ அதை ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நீங்க அதை பத்தி இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் ஆரோக்கியமோ அதை தவிர பாக்கி எல்லாத்த பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனால சில விஷயங்களை பேசுறதுக்கான தயக்கம் நிச்சயமா தேவையில்லை. உங்களோட கேள்வியை நீங்க வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா சொல்லிட்டு ஒரே நேரத்துல எல்லாரும் பண்ணா அது கஷ்டம் ஆயிரும். சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து வந்து சாட் பாக்ஸ்ல உங்க கேள்வியை போடலாம். தேவைப்பட்ட சாட் பாக்ஸ்ல நானும் மேல பாத்துக்கிறோம். கேள்வி கேட்கறதுக்கு எப்போதும் நம்ம கல்ச்சர்ல தயங்குவாங்க. கிருஷ்ணவேணி மேம் நீங்களே தொடங்கி வச்சிருங்க. கிருஷ்ணவேணி மேம். மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட எங்களோட டார்கெட்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொன்று வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது டியூரிங் த பியூபர்ட்டி அந்த ஃபர்ஸ்ட் சமயம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து பசங்க வந்து நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த ஏன்னா அந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 80s 90ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது இந்த கல்ச்சர். பிஃபோர் தட் இந்த கல்ச்சர் கிடையாது நம்மளுக்கு. பட் ஆனால் நம்ம அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட்ஸ் தான் வந்து அது வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு மாற்றாம இருக்கிறோம் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. பட் ரீயூசபிள் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ரொம்ப யோசிக்கிறாங்க அது. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ரொம்ப நல்லா, மென்சுரல் கப்ஸ் யூஸ் பண்றது. உண்மையிலே அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதுவும் இப்ப இதுல லைவ்ல வந்திருக்கிற அந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாமா. அதாவது என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கும் யூசிங் தட், அது கொஞ்சம் என்ன சொல்லுங்களேன். இல்ல தெளிவா கேட்கலாமா? பேட்ஸ் யூஸ் பண்றோம். when compared to pads, முன்னாடி காலத்துல வந்து அது பேட்ஸ் கிடையாது, வெறும் கிளாத் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நிறைய டேபூஸ் இருந்தது. இந்த சமயத்துல குளிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு 3 நாள் குளிக்க கூடாது, பாடி ஹீட்டா இருக்கும்ன்றது. இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குதா இல்ல அது ஜஸ்ட் டேபூவா? அது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் பேசணும்னு நினைச்சது. தேங்க்யூ, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது அந்த காலத்துல நிறைய சிக்கல்களை நம்ம கிராமம் சார்ந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்கல்ல. கண்டிப்பா சொல்றேன் சார். அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து தனியா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செப்பரேஷன் இருந்தது அந்த காலத்துல. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அது இருந்தது. பட் nowadays we can't be like that. நம்ம எல்லாமே நம்ம சோசியல் ரொட்டீன் லைஃப் லீட் பண்ணும்போது அது பண்ண முடியல. எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆறாங்க லேடிஸ், அதுவும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்துல ஃபாலோ பண்ண அந்த தீட்டுன்ற கான்செப்டை பத்தி அதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் பத்தி சொல்றேன். ஸோ அப்போ அதில் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க? தனியாக உட்காரணும், ஒரே இடத்துல இருக்கணும், மீதி வீட்டில் இருக்கிற காமனாக யூஸ் பண்ணுற திங்ஸை தொடக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு தட்டு டம்ளர் கொடுத்துடுவாங்க, அதை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும். வீட்டுக்கு கொல்லை பக்கம் வழியாக போய் குளிச்சுட்டு வந்து தனியாக இருந்துடணும். ஸோ அவங்க வந்து இப்போ அவங்க என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில், தனியாக உட்காரும்போது அந்த பெண்ணோட உடம்புல இருக்கிற உஷ்ணம் இல்லைங்களா, அந்த ஹீட் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த உடம்புல இருக்க உஷ்ணம் அவங்க உட்காந்துருக்க அந்த தரையில மட்டும்தான் வெளியேறுமே தவிர, அவங்க வேற வேற இடத்துல உட்காரும்போது உடம்புல இருக்க ஹீட் வெளியேறது குறையும். அது நம்பர் 1. நம்பர் 2 பாயிண்ட் வந்து மிச்சவங்கள தொடாமல் இருக்கிறது. அந்த தொடாமல் இருக்கும்போது உடம்புல அந்த உஷ்ணம் இருக்குது இல்லைங்களா, மிச்சவங்க பாடி டெம்பரேச்சர் இப்போ ஒருத்தவங்க கம்மியாக இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட் வந்து அவங்க உடம்புக்கு ஷேர் ஆகும் இல்லைங்களா. அந்த ஹீட் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் தான் இவங்க பண்ண எல்லாமே. இந்த தீட்டுன்னு அவங்க மெயின்டைன் பண்ண காரணம் வந்து அந்த ஹீட் மெயின்டெனன்ஸ். அதில் இன்னொரு பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க, இந்த தட்டு மீதி சாமான்லாம் தொடாத, தீட்டாயிடும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த எவர் சில்வர் சாமான் அதுவும் வந்து சில்லுன்னு இருக்கும். நம்ம பாடியில் இருக்க ஹீட் வந்து அது எடுத்துக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ஹீட் மெயின்டெனன்ஸ் தான் பேசிக் கான்செப்டே, இந்த தீட்டுன்ற கான்செப்டே. அதை வந்து
மாத்தி அத வந்து புரிதல் இல்லாம போகும்போது தான் அத வந்து ஒரு டபு சொல்றோம் இல்லைங்களா? ஒதுக்கி வைக்கிற மாரி, அந்த மாரி ஒரு இதா மாறிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அத வந்து நமக்கு முந்தின ஜெனரேஷன்ல என்ன பண்ணாங்க, "தலை குளிச்சுட்டு உள்ள வந்துட்டா தீட்டு இல்ல." அப்படின்னு சொல்லி ஒரு புது ஒரு ஒரு அர்த்தமா அதுக்கு குடுத்தாங்க. பட் ஏன் அது வந்து தலை குளிச்சுட்டு உள்ள வந்தா தீட்டு இல்ல அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு புரிதல் இல்லாம அவங்க செஞ்ச ஒரு காரியமா தான் நான் கருதுறேன். பிகாஸ் உடம்புல வந்து உடம்புக்கு நம்ம வந்து சுத்தமா இருக்கிறதுக்காக உடம்ப குளிச்சுக்கணும். அந்த தலைக்கு குளிக்கும்போது உடம்புல இருக்கிற அந்த ஹீட் வந்து குறையும். அந்த ஹீட் குறைஞ்சது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு இன்னைக்கு காலையில பால் கறந்து ஒரு டம்ளர்ல வைக்கிறோம்னு வைங்களேன். அத வந்து காய்ச்சாம வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில வச்ச பால் இப்ப ஈவினிங் எடுக்கும்போது அது வீணாயிடும். அதுவே நம்ம காய்ச்சி வைக்கும்போது அதில இருக்க கிருமிகள் வந்து அழிஞ்சு, அந்த பால் வந்து நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் சாயங்காலம் எடுத்தாலும். இல்லைங்களா? அதே மாரி தான் நம்ம உடம்புல இருக்கிறதும் புரோட்டீன் தானே. அந்த புரோட்டீன் எல்லாமே அந்த ஹீட் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும்போது, வெளியில இருக்க கிருமி உள்ள வராம தடுக்கும். அந்த ஹீட் மெயின்டனன்ஸ் தான் இந்த தீட்டுன்ற கான்செப்ட். அத வந்து ஒரு சின்ன மாற்றமா உடம்பு தலை குளிச்சுட்டு உள்ள வர ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? அப்படி தலை குளிச்சுட்டு உள்ள வரும்போது தான், அந்த உடம்புல இருக்கிற ஹீட் வந்து குறையும்போது, இந்த செர்விசைட்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? கர்ப்பப்பை வாயில இருக்கிற கிருமிகளோட வளர்ச்சி, அங்க கிருமிகள் வளர்ந்து அங்க புண்ணாகுறது, இல்ல வெள்ளைப்படுதல், இந்த மாரி தொந்தரவுகள்லாம் நமக்கு ஜஸ்ட் முந்தின ஜெனரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து, இந்த தலை குளிக்கும்போது உடம்புல இருக்க ஹீட் குறையும். ஸோ, இப்போ வந்து காமனா இப்படி தொடாம, தனியா உட்காந்து இதெல்லாம் வந்து இப்ப பிராக்டிகலா செய்ய முடியாது. ஏன்னா, நம்ம சொசைட்டில ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அத நம்ம செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது, இந்த ஜெனரேஷன்ல பெண்கள் நம்மளோட ஹெல்த்த மெயின்டெயின் பண்றதுக்காக என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேள்வி கரெக்ட்டான கேள்வி. அந்த டபு வந்து ரைட்டா? தப்பா? ஸோ, இப்ப நம்ம போய் அந்த மாரி நம்மளோட பாட்டி காலத்துல ஃபாலோ பண்ண மாரி தனியா உட்காந்து எல்லாமே அந்த 3 நாள் வந்து தனியா இருந்து செய்யறதுன்றது பிராக்டிகலி நாட் பாசிபிள். அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் தலைக்கு தண்ணி ஊத்தாம, உடம்பு சுத்தத்துக்காக உடம்பு மட்டும் குளிச்சுட்டு, அத மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த சுத்தத்த மெயின்டெயின் பண்ணும்போது, 4வது நாள் ப்ளீடிங் நின்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுது குளிக்கலாம். அப்ப அந்த உஷ்ணமானது மெயின்டெயின் ஆனா மட்டும் தான், அந்த கர்ப்பப்பையில ரத்த ஓட்டமும் சீரா மெயின்டெயின் ஆகும். பிளஸ் வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகள் அண்டிருக்கும். அந்த கிருமிகள் அண்டாம இருக்கிறதுக்கு நம்ம இப்ப சானிட்டரி பேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த உடம்புல இருக்க அந்த ஹீட் மெயின்டெயின் ஆனா தான் அந்த ரத்த ஓட்டம், அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் மெயின்டெயின் ஆகும். பிளஸ் உடம்புல அந்த கர்ப்பப்பையில தேக்கமா இருக்க ரத்தம் வந்து கம்ப்ளீட்டா வெளியேறி கிளியர் ஆகும். ஸோ இப்ப அந்த காலத்துல ஃபாலோ பண்ணது ரைட், தப்பான்னு நம்ம பார்க்கிறத விட, அதுல இருக்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அந்த 3 டேஸ் வந்து உடம்பு மட்டும் குளிச்சுட்டு தலை குளிக்காம, அந்த 3 டேஸ்க்கு அப்புறம் 4த் டே தலை குளிச்சா அது நல்லது. ஆனா இப்ப தொடுறதுனால, தொடாம இருக்கிறதுனால இதெல்லாம் சேஞ்ச் ஆகுமா? இது வந்து பிராக்டிகலா நம்ம பாசிபிளா அப்படின்னு பார்த்தோம்னா, தொடாம தனியா இருந்தது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அத வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிற மாரி, அந்த மாரி செய்யும்போது தான் அது வந்து சோஷியலா அந்த குடும்பத்துல ஒரு என்ன சொல்றது? குடும்பத்துல அப்ப அந்த பொறுப்ப யார் செய்வா? அந்த டயத்துல யார் போய் சமைப்பா? அது முடியாது இல்லைங்களா? ஸோ எல்லாத்தையுமே இப்போ ஃபாலோ பண்றதுன்றது பிராக்டிகலி நாட் பாசிபிள். பட் அட்லீஸ்ட் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்லாருக்கும். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம். நர்மதா மேடம் வந்திருக்காங்க. நேஷனல் ட்ரெய்னர். நாளான்னைக்கு நம்முடைய சைக்காலஜி பத்தி வகுப்பு எடுக்க போற நர்மதா மேடம் வந்திருக்காங்க. வெல்கம் மேம். ஏதாவது பேசுறீங்களா மேம்? நர்மதா மேம். சார் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். இன்னும் ஒரு நிமிஷம் சார். கதிர் சார் கேளுங்க சார். அதாவது மேடம் இப்போ நிறைய பெண்கள் பார்த்தோன்னா அந்த நீங்க ஒரு உங்களுடைய இதுல சொன்னீங்க அந்த இறுக்கமா உடை அணியக்கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த லெகின்ஸ் வந்து ஃபேஷனா யூஸ் பண்றாங்களே அதனால வர பாதிப்புகளை வச்சு சொல்லுங்க. அதனால பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கு சார். அண்ட் இதுல வந்து மெயினா இடுப்ப சுத்தி போற ரத்த ஓட்டத்த குறைக்குது. கால் தசைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டைட்டா வச்சிருக்கும்போது, அந்த கால் மடக்கக்கூடிய அந்த இடத்துல
காற்றோட்டம் இல்லாம, ரத்த ஓட்டமும் குறைஞ்சு, என்ன ஆகுது அங்க சின்ன சின்ன ரேஷஸ், ஸ்கின் லெவல்ல ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்கு. உள்ள பார்த்தோம்னா, அந்த தசைகள் ஒரு டைட்டாவே இருக்கும்போது, அத டக்குன்னு ரிலீஸ் பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லாதனால, அவங்களுக்கு லாங் டெர்ம்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ, இப்ப டைட்டா ட்ரெஸ் போடாம, அந்த லெகின்ஸ் அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு, கொஞ்சம் லூஸா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ இப்ப லெகின்ஸ்ன்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ அத லாங் டைம் போடாம, எப்போ அவங்களுக்கு போடணும் அப்படின்ற மாரி ஒரு கட்டாயம் வருது அப்படின்றபோது, கொஞ்ச நேரம் போட்டுட்டு அவங்க மாத்திடுறது நல்லது. ஃபுல் டைம் போட்டுக்கிட்டே அந்த மாரி லெகின்ஸே போட்டுட்டு இருக்கிறதுன்றது, அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா அது ஒரு பாதிப்பா தான் அமையும். அண்ட் இப்ப காலேஜஸ்ல அத அவாய்ட் பண்ணியிருக்கிறதுன்றது வரவேற்கத்தக்க விஷயம். அது வந்து நம்ம ரோட்ல ஜஸ்ட் எதிர்ப்பு போகும்போதே நம்மளோட அக்கா, தங்கச்சி அந்த மாரி போட்டுட்டு வண்டியில உட்காந்து போனாங்கன்னா எப்படி இருக்கும்? அத வந்து நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ அத வந்து மாத்திக்கிறது அவங்க எல்லாருக்குமே நல்லது. கடுமையான எதிர்ப்புக்கு இடையில அதை அவாய்ட் பண்ணிருக்கோம் மேடம். நிறைய ரொம்ப பிரச்சனைகள் நல்ல சந்திக்கிறோம். விஷயம் சார். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி மேடம், அந்த கேள்விகள் வர்றதுக்கு தயக்கம்னால அந்த அந்த 3 டேஸ்ல பயங்கரமான வயிற்று வலியில துடிக்கிறாங்க பிள்ளைங்க. நீ கல்லூரியில எடுத்துக்கிட்டாலும் சரி, உடனே ஒரு கருப்பு கலர் குடிக்கிறது அல்லது வேற ஏதாவது வெந்தயம் சாப்பிடுறது, இது சரியான ட்ரீட்மெண்டா அல்லது அதுக்கு உணவுகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமா? அது அந்த டயத்துல உணவுகள்ல என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அது இப்ப இந்த கருப்பு கலர், வெந்தயம் சாப்பிடுறது இது எல்லாமே இந்த வயிற சுத்தி இருக்கிற ரத்த ஓட்டத்த சீராக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சி தான். அந்த சில்லுன்னு குடிக்கும்போது, டக்குனு அவங்களுக்கு அந்த டயத்துல அந்த ரத்த ஓட்டம் கண்ட்ரோல் ஆகும். ஃபுல்லா அந்த கிராம்ப் ஆயிட்டு இருக்க அந்த தசைகள் வந்து ப்ளீடிங் வந்து எக்ஸசிவா போயிட்டுருக்குன்னா, அது கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா ப்ளீடிங் அதிகமா போற இடத்துல ஒரு நமக்கு இங்க அடிபடுதுன்னு வைங்களேன். அடிபட்டுச்சுன்னா உடனே நம்ம ஐஸ் வைக்கிறோம் இல்லைங்களா? ஐஸ் வைக்கும்போது அங்க பிளட் ஃப்ளோ வந்து கட் ஆகி, ரத்த கட்டு ஆகாம பார்த்துக்கலாம். அதுவே வந்து இப்ப உங்களுக்கு ஒரு லாங் டெர்ம் ப்ராப்ளமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒவ்வொரு மாசமும் அது ப்ராப்ளமா இருக்குன்னா, அந்த அடிவயிறு பகுதியில ஹாட் வாட்டர் பேக் வைக்கலாம். வெந்நீர் வந்து ஒரு ரப்பர்ல பேக் மாரி இருக்கு. இப்ப நம்ம மெடிக்கல் ஷாப்ல போனோம்னா கிடைக்கும். அதுல வெந்நீர் ஊத்தி, அத அடிவயிறுல வைக்கும்போது, அந்த ரத்த ஓட்டம் சீராகி அவங்களுக்கு வலி குறையும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதுல நெறைய காரணங்கள் இருக்கு. அந்த அடிவயிறு வலி, மென்சஸ் அப்போ வரக்கூடிய வலிக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப காமனான ரீசன் பார்த்தோம்னா, பிசிஓடி நீர்க்கட்டி. இந்த சினைப்பை ஓவரியில வரக்கூடிய நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பையில வலி வருது மென்சஸ் அப்போ. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பார்த்தோம்னா, அந்த நீர்க்கட்டிக்குள்ள ப்ளீடிங் ஆகக்கூடிய தன்மை. அது சாக்லேட் சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அந்த பெண்களுக்கு அந்த வலியில சில பேர் மயக்கம் போட்டு விழற அளவுக்கு அது ஒரு ப்ராப்ளமா உண்டாகுது. ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா மருந்து தான் ஒரு தீர்வா இருக்குமே தவிர, இப்ப நான் சொன்ன மாரி இந்த ஹீட் வைக்கிறதோ, இல்ல கலர் குடிக்கிறதோ இது வந்து ஒரு தீர்வா இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னால அவங்களுக்கு இந்த வலி வருது, அவங்களுக்கு இந்த வலி வரதுக்கு முன்னாடி என்ன விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தது, உடல்நிலையில என்னெல்லாம் மாற்றங்கள் இருந்தது, இதெல்லாம் ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணி தனித்தனியா அதுக்கு டீட்டெயில் கேட்டு மருந்து குடுக்கும்போது, அது ஹோமியோபதியில அவ்ளோ மருந்துகள் இருக்கா, அற்புதமா அவங்களுக்கு அத குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மருந்து இருக்கு. ஸோ அது வந்து குணப்படுத்த வேண்டிய ஒரு நோய். அத வந்து நம்ம வந்து இந்த டெம்பரரியா அப்பப்ப சொல்யூஷன் பண்றத விட, ப்ராப்பரா டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி மருந்து எடுத்தா, அடுத்த மென்சஸ்ல அந்த வலியே இல்லாம அவங்க ஃப்ரீயா இருக்கலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஓவராலா நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசிருங்க. அதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் கீதா மேம், டைரக்டர் ஐஓபி RSETI அவங்க இருக்காங்க. மேம் மேம் இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். குட் ஈவினிங் ஆல். சார் கேக்குதா? ஓகே மேம், பேசுங்க மேம். கேக்குது மேம். எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி நைஸ் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் யுவர் சைட். நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கான ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அண்ட் ப்ராக்டிக்கலி நம்ம செய்யற ஒரு விஷயங்களையும் எந்த முறையில செஞ்சா வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்றது வந்து மேடம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஐ திங்க் லைக் நம்ம அதை கேட்டதோட இல்லாம அதை ஃபாலோ பண்ணா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு மெனி பீப்புள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி செஷன். இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். கேள்வி இருக்கா மேம்கிட்ட? சார் ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, அந்த ஓவராலா இதை பத்தி ஒரு டீடைல்ஸ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் டைப் பண்ணலாம். கிருஷ்ணாடி மேம் சொல்லுங்க மேம். இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது பீரியட்ஸ் அப்ப வந்து குளிக்கிறச்ச வந்து நார்மல் வாட்டர்ல குளிக்கலாமா இல்ல ஹாட் வாட்டர்ல குளிக்கலாமா அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க.
அதுதான் அது வந்து அவங்களோட விருப்பம் தான்மா, இப்படிதான் செய்யணுன்றது கிடையாது. அவங்க உடம்புக்கு அப்போதைக்கு அந்த வலி இருந்தது, வெந்நீர் ஊத்துனா தேவலாம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு வெந்நீர் ஊத்திக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த வலி அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து பச்சை தண்ணி தான் வேணும், பச்சை தண்ணி ஊத்துனாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் உடம்பு ரொம்ப ஹீட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்க பச்சை தண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒருத்தரோட அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏத்தாப்புல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செய்யணுன்றது கிடையாது. சார் நீங்க பேசலாம் சார். மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி பாருங்க, உங்க நெட்வொர்க் எப்படி இருக்கு பாப்போம். பேசுங்க சார். சார் திருப்பி மியூட் ஆயிட்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தேசிய திருவாரூர் ராயலுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் தேசிய திருவாரூர் ராயலும் தனியா பிரிக்கக்கூடாது, ஏன்னா நானும் இந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தான். அதனால நமக்கு நாமே நன்றி தெரிவிச்சுப்போம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நம்ம நாம் பிரசிடென்ட் அறிவழகன் சார், பாஸ்ட் பிரசிடென்ட் ராமன் சார், ஐபிபி பாலாஜி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ இனிஷியலில் வந்து நாங்கள் இந்த இம்யூன் பூஸ்டர், இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக வந்து எதிர்ப்பு சக்தி மருந்து எல்லாருக்கும் இலவசமாக வழங்கணும், அதை பற்றி சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 10,000 ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ எங்கள் டார்கெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். 25,000 ஃபேமிலின்னு நாங்கள் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களால் செய்ய முடிஞ்சது, இப்போ நாங்கள் மருந்தை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், பேக் பண்ணுறோம், அந்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதை கரெக்டான டார்கெட் பீப்புள்ஸ்க்கு, இப்போ ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம அறிவழகன் சார், ராமன் சார் மற்றும் ஜேசி உறுப்பினர்கள் தான் அது இருந்தாங்க. ஸோ அவங்க இல்லாமல் அதாவது டார்கெட் பீப்புள்ஸை போய் ரீச் பண்ணுறதுங்கிறது இந்த விஷயத்தில் சின்ன வேலை இல்லை. அது அதாவது நாங்கள் அந்த ஆரம்பத்தில் செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாக்டவுன் டயத்தில் தான் போனோம். ஸோ அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் போய் மீட் பண்ணி அதை செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம். அதுக்கெல்லாம் வந்து சார் 2 பேரும் நல்ல உறுதுணையாக இருந்தாங்க. நம்ம ஜேசி திருவாரூர் ராயல் அதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் நம்ம இப்போ வந்து ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெண்கள் ஹெல்த்துக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, வீட்டில் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் பார்த்துப்பாங்க. பாக்கி யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கு எந்த ஃபீவர் எது வந்தாலும் டாக்டர்லாம் வந்து அடுத்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கேர் பண்ணி எல்லாரையும், அந்த வீட்டில் இருக்கிற பெண் தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுல இருப்பாங்க. ஸோ சப்போஸ் இப்போ அவங்க ஹெல்த் வீக் ஆயிட்டு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொத்த ஃபேமிலியையும் அப்லிஃப்ட் பண்ணுறதுங்கிறது சின்ன வேலை இல்லை ஒரு ஹெல்த் வைஸ். ஸோ அதனால தான் வந்து விமென்ஸ் ஹெல்த்துக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா ஓவரால் நம்ம அதனால தான் நாங்கள் இந்த டாப்பிக்கே அப்படி செலக்ட் பண்ணோம். விமென்ஸ் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்ட்ஸ் ஹெல்த். அது இப்போ சமீபத்தில் இப்போ செய்தியெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பெண்கள் பிரசிடெண்டாக இருக்காங்களோ அந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் அவங்க வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுதான் அந்த தாய்மை உள்ளம்னு சொல்கிறோம் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து எல்லா இடத்துலையும் முன்னாடி நிற்கும். ஏன் இப்போ பாக்கி நாடுகளை விட அந்த சர்வே அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த பெண்கள் பிரசிடெண்டாக இருக்கிற அந்த நாடுகளில் வந்து கண்ட்ரோல் நல்லா இருந்திருக்கு, டெத் ரேட் கம்மியாக இருந்திருக்கு, ஈவன் ஸ்ப்ரெட் ஆகிற வேகம் எல்லாமே அது நல்லா மேனேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. அது சமீபத்தில் தான் பார்த்தேன், நேற்று தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். மற்றும் நம்ம இப்போ இதை பற்றி பேசணும், ஹெல்த். அதாவது ஏன் வந்து நம்ம இப்போ ஒரு டாக்டர் நாங்கள் வந்து டிசீஸை சரி பண்ணணும், ஆனால் ஹெல்த்தை பற்றி தான் பேசுகிறோன்னு, நம்ம இஃப் யூ ஆர் ஹெல்த்தி, நம்ம ஹெல்த்தாக இருந்தோம்னா எல்லா டிசீஸையுமே ஜெயிச்சிடலாம். ஈவன் இப்போ பாருங்க, நம்ம இப்போ இருக்கிற இந்த COVID-19 கொரோனா வைரஸ்க்குமே வந்து என்ன சொல்லணும், ட்ரீட்மெண்ட் பார்ட்டை விட நம்ம ப்ரிவென்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ ப்ரிவென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைஜீன் இதெல்லாம் நம்ம அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட ஹெல்த் தான் இதில் வந்து பிரதானமாக. நம்ம இப்போ எல்லா நாடுகள்லையும் சரி, நம்ம பிரதானமாக நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல தான் நம்ம முக்கியத்துவம் காட்டுறோம். இது இந்த ஒரு வைரஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாக எல்லா இதுலையும் நம்மளோட ஹெல்த்தை பிரதானப்படுத்தி செஞ்சோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரெக்டாக கிடைக்குங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேள்வி இருக்கா? சாட் பாக்ஸ்ல ஏதாவது போட்டுறீங்களா சார்? ஒரே ஒரு சஜஷன் சொல்லுங்க சார்.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்க தயங்குவாங்க சார். அதனால வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. மேடம்கிட்ட மறுபடியும் ஒரு டைம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கேட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மேடம்கிட்ட பர்சனலா கேட்டுக்கலாம்னு ஒரு டைம் அலாட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே பெட்டர் ஐ திங்க். ஓகே 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 சார். இங்க ப்ளீஸ் கேட்கறதுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா நிச்சயமா சார் நிச்சயமா சார். ஜெயபாரதி ப்ளீஸ் கேளுங்கம்மா. குட் ஈவினிங் மேம். எனக்கு என்னன்னா பீரியட் டைமிங் பெண்கள் வந்து இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? ஏன்னா இப்ப பீரியட் டைம்ல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பப்பாளி பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவாய்ட் பண்ற ஃபுட் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா மேம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இப்போ அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக செரிமானத்தன்மை தேவைப்படுறது லைக் நான்வெஜ், அதிகமாக கொழுப்பு சத்து உள்ளது. ஸோ இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் வந்து அதிக கொழுப்பு சத்து நான்வெஜ் ஹை ப்ரோட்டீன் சொல்லுவோம். நான்வெஜ்லலாம் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மென்சஸ் டயத்தில் எடுக்கும்போது அந்த உணவை செரிக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து அதை செரிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம உடம்பு எனர்ஜி எடுத்துக்கணும். அந்த மாதிரி உணவுகள் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஹை ஃபேட்டு ஹை ப்ரோட்டீன் உள்ளதை அந்த டயத்தில் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பழங்களில் எந்த விதமான பழங்களையும் நம்ம அவாய்ட் பண்ணணுன்னே கிடையாது. இந்த பப்பாளி பழம் அவாய்ட் பண்ணும் அதெல்லாம் வந்து ஒருத்தரோட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு அதுக்கு அலர்ஜி இருக்கலாம். அந்த மாதிரி எந்த பழமாக இருந்தாலும் நல்ல கனிஞ்ச பழம் எடுத்துக்கணும். பப்பாளியுமே காயா எடுக்கிறது தான் கெடுதல். அதே கனிஞ்ச பழமா எடுக்கும்போது நல்லா வாயில வச்சோன்னே இனிப்பா இருக்கு பார்த்தீங்களா? கனிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க வைட்டமின் ஏவும் அயனும் நம்ம உடம்புக்கு அந்த டயத்துல சத்து நிறைய கொடுக்கும். பட் அதே வந்து ஒரு கொஞ்சம் காயா இருக்கும்போது எடுத்தா அது வந்து இந்த ப்ளீடிங் டெண்டன்சி, இந்த ரத்தப்போக்கு உதிரப்போக்கு அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். இந்த பப்பாயால 2 டைப் ஆஃப் வெளிப்பாடுகள் இருக்கும். கொஞ்சம் காயா எடுக்கும்போது அது கர்ப்பப்பையில உதிரப்போக்கு அதிகப்படுத்தும். அதே கனிஞ்சு எடுக்கும்போது உடம்புக்கு அது ஆரோக்கியமா இருக்கும். உடம்புக்கு அந்த டயத்துல தேவையான சத்துக்களை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பழங்கள் எல்லாமே கனிஞ்ச பழமா எடுத்தா மென்சஸ் அப்ப எல்லா பழமும் சாப்பிடலாம். எந்த பழமுமே தவிர்க்க வேண்டாம். எல்லா பழங்களும் நிறைய எடுத்துக்கும் போது நீர் சத்தும் இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு தேவையான இரும்பு சத்து அந்த டயத்துல கிடைக்கும். அதனால எல்லா பழங்களும் எடுத்துக்கிறது நல்லது. அவாய்ட் பண்ண வேண்டியது அதிக கொழுப்பும் அதிக புரோட்டீன் புரதம் அதிகமா உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம செரிமானம் ஈஸியா இருக்கும், உடம்பும் லைட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னும் ஒரு கொஸ்டின் மேம். இப்போ அந்த பீரியட் டைமிங்ல வந்து 3rd டே வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேம். இது எதனால மேம் சொல்றாங்க? நம்ம நார்மலா வந்து பீரியட் டைமிங்ல வந்து பாடி ஹீட்டா இருக்கும். ஓகே, அந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த எண்ணெய் தேய்க்கணும்னு சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? அது 3rd டேன்னு நம்ம லிமிட் பண்ண வேண்டாமா? அது ஒரு பெண்ணுக்கும் மாறும். எப்படின்னா இப்போ ஒருத்தவங்களோட சைக்கிள் வந்து 5 நாள் ப்ளீட் ஆகக்கூடிய சைக்கிள், 5 நாள் அவங்க உடம்புல இருந்து உதிரப்போக்கு இருக்கும் அப்படின்னா அவங்க 5ஆவது நாள் தான் அந்த மாதிரி உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் செய்யலாம். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது காமனாக நம்ம அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் முடிஞ்சு உடம்புல ஒரு ஹீட் மெயின்டைன் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 3 டேஸ் அந்த 4 டேஸ் உடம்புல அந்த உஷ்ணம் மெயின்டைன் ஆனதான் உடம்புல அந்த உதிரப்போக்குன்றது கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹைஜீன் நம்மளோட உடம்புக்கு தேவையான ஒரு சுத்தமாக இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அண்ட் உஷ்ணத்தை குறைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம உச்சி மண்டையில் நம்ம வந்து தலையில் வந்து எண்ணெய் தேய்க்கும் போது நல்லெண்ணெய் தேய்க்கும் போது அந்த உஷ்ணமானது உடம்புலேருந்து குறையும். அந்த ஹீட் குறைஞ்சி உடம்புல ரத்த ஓட்டம் சீராகும். அதனால தான் நல்ல தலை குளிச்சதுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏன்னா உடம்புல அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா சீராக இருக்கும். அப்போ உடம்பு வந்து ரெஸ்ட் தேடும். ஸோ இதுதான் அந்த 4 நாள் இல்லை 5 நாள். நம்ம 3rd டே தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அது ஒரு பெண்ணுக்கும் மாறும். ஒரு சில பேருக்கு 2 நாள் தான் ப்ளீடிங் இருக்கும், ஒரு சில பேருக்கு 7 நாள் வரைக்கும் ப்ளீடிங் இருக்கும். ஸோ அந்த ப்ளீடிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்ஸ். வினோதா மேம். சொல்லுங்கம்மா. மேம் இப்போ அந்த பீரியட் டைம்ல சில பேருக்கு வாமிட் எல்லாம் வருது இல்ல மேம்? இப்போ எனக்கு என்னன்னா ஆஃப்டர் மை டெலிவரிக்கு அப்புறம் இந்த பீரியட் சைக்கிள்லாம் இப்பவுமே கரெக்டா இருக்கு. மந்த்லி பீரியட்லாம் கரெக்டா இருக்கு மேம். ஆனா அந்த
பீரியட் வரதுக்கு முன்னாடி வாமிட் வர மாதிரி இருக்கு, அப்புறம் ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கு, அந்த மாதிரி மயக்கம், அது மாதிரிலாம் அந்த பிரெக்னெண்டா இருக்கிறப்ப வர சிம்டம்ஸ் எல்லாம் பீரியடுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்குமா மதியாமா? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னமா, அந்த பீரியட்ஸ் வரத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி உடம்புல ஒரு ஹார்மோன் மாற்றம் வரும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லி 2 ஹார்மோன் சொல்லுவோம். சரிங்களா? அந்த பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது. ஒரு 2 செட் ஆஃப் ஹார்மோன் மாறி வேலை பார்க்கும். எப்படின்னா, அந்த கர்ப்பப்பையில ரத்தத்தை அந்த கர்ப்பப்பை லெவல் அந்த லேயரை வந்து வளர்க்கக்கூடிய தன்மையோடது ஒரு ஹார்மோன். அதை கம்ப்ளீட் பண்ணி அதை கிளியர் ஆஃப் பண்றது. அந்த கர்ப்பப்பையில உள் லேயர் பெட் மாதிரி வளரும். அதுல தான் இப்போ கரு உருவாச்சு அப்படின்னா அந்த பெட்ல அந்த கரு போய் செட்டில் ஆகி கருவா வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மென்சஸ் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அந்த 27 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கர்ப்பப்பையில இருக்க உள் லேயர் கட் ஆகி ரத்தமா உதிரமா வெளியேறது தான் மென்சஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஹார்மோன்ல 2 செட் இருக்கு. அதுல அந்த ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சு செகண்ட் செட் ஆஃப் ஹார்மோன் நம்ம உடம்புல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறது வந்து ஜஸ்ட் அந்த மென்சஸ்க்கு முன்னாடி தான். ஸோ அந்த ஹார்மோன் மாறும்போது தான் சில பேருக்கு, எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை, சில பேருக்கு அந்த கொமட்டல், வாந்தி, இந்த ப்ரெக்னன்சி டைம்ல இருக்கிற மாதிரி காலையில ஏஞ்சோன்னு ஒரு கிடினஸ், இந்த சிம்டம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உணவுல ஜஸ்ட் ஒரு புளிப்பா சாப்பிட்டா மாறிடுது. ஏதாவது ஒண்ணு நிறைய சில பேருக்கு வந்து நிறைய ஜூஸ் எடுத்தா மாறிடும். ஒருத்தருக்கு ஒரு விதமான மாற்றங்கள் உண்டாகும். ஸோ அது உணவுலயே கட்டுப்பாடு ஆகுது. நிறைய பழங்கள் எடுத்தாலே ஃப்ரீ ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அதிலயே சரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் எது எடுத்தாலுமே அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல, கன்டினியூஸா வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான மருந்து எடுக்கணும். அந்த ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு வந்து ஒரு சமநிலை இல்லாம ரொம்ப ஜாஸ்தியா ஏறி இறங்குதுன்றது அந்த வெளிப்பாடுக்கு ஒரு காரணம். ஸோ அதுக்கு வந்து மருந்து எடுத்தா கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி அவங்க வந்து மென்சஸ்ன்றது நம்ம எப்படி காலையில ஏஞ்சி பிரஷ் பண்ணி சாப்பிட்டு நம்மளோட ருட்டீன் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் மென்சஸ்ன்றதும் ஒரு ருட்டீனா இருக்கணும் நம்ம லைஃப்ல. அதனால ஒரு உடம்புல இவ்ளோ சேஞ்சஸ் வருது, என்னால வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு மருந்து எடுத்து அத வந்து குணப்படுத்த வேண்டிய ஒரு நோய் அது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னா, அதுக்கு மருந்து எடுத்து குணப்படுத்திடலாம். ஓகேவா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. சரிம்மா. அந்த டைம்ல ஒரு டென்ஷன் ஆகுறாங்கல்ல, அதோட உண்மையாலுமே டென்ஷன் ஆகுறாங்களா, இல்ல டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் நடக்குதா? பர்சனல் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. பர்சனல் பாதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஜெனரலா கேக்குறேன். பக்கத்துல மேடம் இருக்காங்களா சார்? கேட்டுட்டே இருக்காங்க மேடம். கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? சரி சார். ஸோ இது பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க சார், ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். இது வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் காமன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10% பெண்களுக்கு அது இருக்கு. அது வந்து இப்போ குடும்பத்துல இருக்கிற ஒரு சுமூகமான மனநிலையே அது மாத்துது. அதிகமா எக்ஸசிவா கோவப்படுறாங்க. எக்ஸசிவா அது வந்து சில பேர் வந்து நெத்தியில அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி தன்னை தானே துன்புறுத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டைம்ல கோவம்லாம் வரும். என்ன சார்? வாய்ஸ் பிரேக் ஆகுது, யாரோ மியூட் பண்ணிருக்காங்க. சரிங்க சார். அந்த மாதிரி அது வந்து ஒரு மனநிலை மாற்றம்ன்றது ஒரு லெவலுக்கு மீறி இருக்கு அப்படின்னா அதுக்கு மருந்து எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு மைல்டு இரிட்டேஷன், பட் அதை வந்து அந்த பெண்ணே மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, எனக்கு மென்சஸ் முன்னாடி கொஞ்சம் கோவம் கூடுதலா இருக்கும், அதிகமா பசி எடுக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது கிளியர் ஆயிடும். பட் அதுவே வந்து ஒரு அளவுக்கு மீறி இருக்கும்போது அதுக்கு மருந்து எடுக்கணும். அதுவும் இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 2 ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுனால வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த மென்சஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளோ இல்ல சில பேருக்கு 1 வாரம் வரைக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கேத்தாப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்தா குணமாயிடும். தேங்க்யூ மேம். எங்களுடைய மருத்துவர் ஆதி நாராயணன் இருக்காரு சார். சொல்லுங்க சார். இந்த மேம் ஒரு கேள்வி இருக்கு. அந்த டைம்ல கால் வலி குடைச்சல் வர்றதுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த கால் வலி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கெண்டைக்கால் தசைகள் சொல்லுவோம்ல, காஃப் மசில். ஸோ அந்த காஃப் மசிலில் தான் காமனாக அந்த டயத்தில் கிராம்ப் மாதிரி அந்த தசைகள் ஒரு டைட் ஆகிறதோ ஒரு வலியோ வரும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இடுப்பை சுற்றி இருக்க தசைகள்லேருந்தே வலி வந்து ஃபுல்லாக 2 கால் வரைக்குமே வலி வரும். ஸோ இது வந்து அந்த ரத்த ஓட்ட ஏற்றத்தாழ்வு, அந்த ரத்த ஓட்டத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுனால வரக்கூடிய ஒரு சேஞ்சு. ஸோ அது வந்து இப்போ அவங்களால ஏந்திரிக்கவே முடியல, அந்த டயத்தில் படுத்து ஏஞ்சி நடக்கும்போது சில பேர் கால் நடுக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த பொட்டாசியம் டக்குன்னு அந்த ப்ளீடிங் ஆகும்போது உடம்புலேருந்து ஒரு சில உப்புச்சத்தும் வெளியேறும்.
ஸோ அதிக உதிரப்போக்கு இருக்கும்போது தான் இந்த மாதிரி தசைகள் கிராம்ப் ஆகிறது நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ அதிக உதிரப்போக்கு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எலக்ட்ரால், ஓஆர்எஸ் அப்படி இல்லைன்னா நம்மளோட இயற்கையாக ஓஆர்எஸ் நம்ம எப்படி பண்ணலான்னா சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு இல்லைன்னா நார்த்தம்பழம் இதை புழிஞ்சி அதில் உப்பும் வெல்லமும் சேர்த்தா நமக்கு கடையில் கிடைக்கிற அந்த ஓஆர்எஸ் அதுக்கு ஈக்குவலான சால்ட் அண்டு சுகர் கண்டென்ட் நமக்கு அதில் இருக்கும். ஸோ அந்த பொட்டாசியம்ன்றது இந்த மாதிரி புளிப்புள்ள பழங்கள் ப்ளஸ் இந்த வாட்டர்மெலான், வாழைப்பழம் இதெல்லாம் இந்த பொட்டாசியம்ன்ற ஒரு உப்புச்சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொட்டாசியம் ஏற்றத்தாழ்வுனால அந்த தசைகளில் வரக்கூடிய ஒரு டைட்னஸ் தான் அந்த கிராம்ப். ஸோ இதை வந்து அதிக உதிரப்போக்கு இருக்கும்போது தான் காமனாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கு ஓகே மென்சஸ் ஆரம்பிச்சிருச்சுனால நீ இந்த மாதிரி ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கோ, பானகம் மாதிரி ஏலக்காய் போட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். அது வெளியேறதுனால அந்த உப்புச்சத்து வெளியேறதுனால இந்த தசைகள் வரக்கூடிய கிராம்ஸும் கண்ட்ரோல்குள்ள கட்டுப்பாடாக இருக்கும். சரி, தேங்க்யூ. இப்போ ஜென்ரலா அந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு பேரிச்சம்பழம் பால் இது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அந்த அயன் இது கிடைக்கும்னா அது உண்மையா அல்லது அது சும்மா கட்டுக்கதை மாதிரியான விஷயமா? இல்லை சார், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம், பால் இது வந்து எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அதை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான அயன் சத்து, இரும்பு சத்து அதில் கிடைக்கும். பாலில் தேவையான கால்சியம் கிடைக்கும், புரதம் புரோட்டீனும் கிடைக்கும். ஸோ அது எடுக்கிறதுனால தப்பு இல்லை, அது நல்லது தான் சார். ஒரு கேள்வி, கர்ப்பப்பையில பூச்சி இருந்தா அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? இல்லை, இது வந்து இந்த கர்ப்பப்பையில் பூச்சின்றது அது வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு மித் சொல்லுவாங்க இல்லையா? மித் அப்படின்னா கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். கர்ப்பப்பையில் பூச்சி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கர்ப்பப்பை வாயில் சில பேருக்கு அவங்களுக்கு வந்து இந்த யூரின் போகிற அந்த யூரித்ரா சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாதையில் பின்வம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன புழு மாதிரி ஒரு இது வந்து எதிர்ப்பு சக்தி குறைபாடாக உள்ளவங்களுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து அவங்க கர்ப்பப்பையில் பூச்சி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து கர்ப்பப்பை வாயில் இல்லை இந்த யூரின் போகிற பாதை யூரித்ரால இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதிர்ப்பு சக்தியை திடப்படுத்துகிற மருந்து எடுத்து அதை குணப்படுத்தணும். ஏன்னா அந்த கர்ப்பப்பை வாயும் அந்த யூரின் போகிற பாதை யூரித்ரா இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு எப்படின்னா அதில் ஒரு அமிலத்தன்மை இயற்கையாகவே ஒரு ஆல்கலைன் பேஸ் பேலன்ஸ், ஆசிட் பேஸ் பேலன்ஸ் இருந்துட்டு இருக்கும். இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் எப்போ கம்மியாகுதோ, எப்போ அதில் இருக்கிற ஆசிடிட்டி கம்மியாகுதோ அப்போ தான் இந்த கிருமிகள் வளர்ந்து அது புழு பின்வமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஏன் குறையுது, அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து இரத்த சோகையாக இருக்கலாம், அவங்களுக்கு பேசிக்காகவே அடிக்கடி ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய தன்மை, எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கலாம். அது என்ன காரணன்றதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுக்கும்போது அது குணமாகும். ஸோ இது கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சி கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கர்ப்பப்பை வாயில் இல்லைன்னா இந்த யுரித்ரா அந்த பாதையில் இருக்கிற புழுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பாஸ்கர் சார் எங்களுடைய ஆலோசகர், நம்ம ராயலை கட்டி இழுத்துட்டு போற இதற்குரிய சாரதி பாஸ்கரன் சார். பாஸ்கரன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அன்மியூட் பண்ணாமலே பேசி. அருமையா இருந்தது செஷனு. மேடம் மேடத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த பிஸியான நேரத்துல கூட நீங்க வந்து தேசிய திருவாரூர் ஆயுளுக்காக வந்து இந்த பிரயாஸ்ன்ற ஈவெண்ட்டை சிறப்பா நீங்க துவக்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப அருமை. கடந்த வருடம் இதே பிரயாஸ் வந்து மிகவும் சீரும் சிறப்புமா வந்து நேதாஜி மகளிர் கல்லூரியில நடைபெற்றது. மேடம் வந்து கிருஷ்ணமணி ராஜா மேடம் வந்து சிறப்பிச்சாங்க. அவங்களும் எங்களையும் பிரசிடென்ட்கிட்டையும் வந்து கேட்டாங்க. சார்கிட்ட சொன்னேன், ஷார்ட் பீரியட்ல இந்த பிரயாசனுடைய ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல யார் யாரெல்லாம் கடுமையா உழைச்சாங்களோ அவங்க அனைவருக்கும் தேசிய திருவாரூர் ஆயுள் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி சாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய நன்றி. மேடத்துக்கு இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சு. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கிருஷ்ணமணி மேம் பிரயாஸ் யூனிஃபார்மோட வந்திருக்காரு நம்ம பாஸ்கரன் சார். நீங்க கவனிங்க அதை. ஆமா ஆமா சார், பார்த்தேன் நானு. ஆமா, சார் வந்து அதெல்லாம் கரெக்டா இருப்பாரு எப்போதும். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம். மேடம் ஆப்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் மேடம் இந்த டிஷர்ட் போட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. இது லைவ் ப்ரோக்ராம் கூட ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்காரு சாரு. நிச்சயமா நிச்சயமா. பிரயாஸ் பத்தி ஒரு பட்டிமன்றம் ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம் மேடம், அது சொல்றாங்க சார். ஓகே ஓகே மேம். ஒரு முக்கியமான क्वेश्चन மேம், ஸ்டூடண்ட் வந்திருக்கு. ஹேர் ஃபாலுக்கு ரெமெடி, முடி உதிர்றதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? இது ரொம்ப பெரிய இருமா, முடி உதிர்றதுக்கு கேட்டுருங்க. பொத்துமா வரேன். அப்பா நீ ஏமா மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு நேரா திட்டுறீங்க.
காயத்ரி இப்போ ஒண்ணும் இல்ல, ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பலவித காரணங்கள் இருக்கு. ஸோ ஸ்கின் காயத்ரி கேக்குறீங்களா மேம்? சாரி மேம், கேள்வி கேட்டவங்க இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. காயத்ரி இருக்கீங்களா? பேசுங்க. ஸோ ஸ்கின் லெவலில் பார்த்தோம்னா டேண்ட்ரஃப், வறட்சி ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த வறட்சி அப்படின்னா அதுக்கு வந்து ஆயில் மசாஜ் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ காமனாக நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், அதில் கொஞ்சோண்டு வேப்பெண்ணெய் கலந்து அவங்க அந்த ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது அந்த வறட்சி மாறும், அந்த டேண்ட்ரஃப் அதில் இருக்க கிருமிகளும் அழியும். ஸோ அந்த டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த ஹேரோட வேர் இல்லையா, அந்த முடியோட வேர் வந்து பலகீனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வெளியில் எதை அப்ளை பண்ணுமே யூஸ் கிடையாது. உள்ளே சாப்பிட்றதுல தான் இரும்பு சத்தும் புரத சத்தும், அயன், புரோட்டீன் இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை, வாழைப்பூ, சார் சொன்ன மாதிரி பேரிச்சம்பழம். ஸோ இந்த மாதிரி இரும்பு சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள், அதில் முக்கியமாக வந்து இந்த கட் பண்ணால் கருப்பாகுது பார்த்தீங்களா, சுண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைப்பூ, இதெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் ப்ளஸ் புரதச்சத்து, புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா முளைக்கட்டின பயிறு, நிலக்கடலை, கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாமே முளைக்கட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ரெகுலராக எடுக்கும்போது அந்த முடியோட வேர்கள் வந்து பலமாக இருக்கும், திடமாக இருக்கும். அப்போ இந்த ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதை தாண்டி முடி கொட்டுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருந்து எடுத்து, அவங்களுக்கு முடின்றது புரோட்டீன், உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தான். அந்த புரோட்டீன் ஏன் லாஸ் ஆகுதோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம உடம்புல அந்த நோயை குணப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஹேர் ஃபால் ஆனது வந்து கிளியர் ஆயிடும். மெயினா அடிப்படை காரணம் நிறைய பேருக்கு பார்த்தோம், தைராய்டு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. 2 டைப்லயுமே ஹேர் ஃபால் வரும். ஹைப்போ, ஹைப்பர், அதாவது கம்மியா சுரந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும், அதிகமா சுரந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்கேத்தாப்புல மருந்து உட்கொண்டு தான் அதை குணப்படுத்த முடியும். ஸோ இதுல என்ன காரணத்தினால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்றதை யோசிச்சு இல்லை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான தீர்வை பார்த்துக்கலாம். மேம், ஆண்களுக்கு முடி கொட்டுறதுக்கு இதான் காரணமா? முன்னாடி பின்னாடி எல்லாம் கொட்டுது, இதான் காரணமா? கண்டிப்பா சார், அதுக்கு வந்து இதுவும் காரணமா இருக்கும். அவங்களோட ஜீன்ல வந்து இப்ப அவங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல இந்த பால்ட் ஆகிற தன்மை இருக்கு, தலை வந்து சொட்டை வரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா சீக்கிரமே ஹேர் ஃபால் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது ரொம்ப சின்ன வயசுல இருக்கு. அதே சில பேருக்கு பேட்சா இருக்கும், அப்போ அலோபீஷியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆண்கள்ல நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு மருந்து எடுத்து அதை குணப்படுத்தலாம். அந்த பேட்சா முடி கொட்டின இடத்துல திருப்பி முடி வளரக்கூடிய தன்மையை மருந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்தலாம். தேங்க்யூ மேம். மேமோட வீடியோ கட் ஆயிடுச்சு. கேள்வி ஏதோ டைப் ஆயிருக்கா, கேள்வியா பதிலான்னு தெரியும். லீனா இருக்கேன், கொஞ்சம் வெயிட் போட என்ன பண்ணணும்? இதே கேள்விக்குதான் பதில் சார் தேடிட்டு இருக்காரு. என்ன பதில் கிடைக்கல சார். இல்ல சார், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல இருக்கும். மேம், உங்க 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 வீடியோ கட் ஆயிருக்குமா? சிக்னல் வீக்கா தெரியுமா இருக்குங்க. சார்? அதான் எனக்கு சரி சொல்லுங்க, பேசுங்க மேம். இப்போ வந்துச்சு மேம். இப்ப வெயிட் கெயின்க்குன்னு பார்த்தோம்னா அது என்ன காரணத்தினால அவங்க வெயிட் லாஸ் ஆயிருக்குன்றத பார்க்கணும். இப்போ வந்து சாரோட மூதாதையர், அதாவது அவங்க பாட்டி, அவங்க அப்பா, யார் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வரைக்குமே ஒல்லியா தான் இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நம்ம குண்டாக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆரோக்கியமா இருக்காங்களா, வெயிட்ன்றதே அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னா அந்த வெயிட் அவங்களோட ஹைட்டுக்கு தேவையான அளவு இருக்கு. அப்ப வந்து அந்த வெயிட் வந்து இயற்கையா நேச்சுரலா நார்மல். அப்ப இந்த வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்றது இந்த சொசைட்டிக்கு நம்ம ஈடு கட்டணும். இந்த சோசியலா பார்க்கும்போது நீங்க ஏன் ஒல்லியா இருக்கீங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற போது அதை வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்பா வைக்க கூடாது. அதுவே வந்து எக்ஸசிவ் வெயிட் லாஸ் ஆயிட்டு இருக்குன்னா, இப்ப பெண்களுக்கு காமனா தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அதிகமாக சுரந்ததுன்னா அவங்களுக்கு வெயிட் குறைஞ்சிட்டே வரும். அப்போ அதுக்கு ஏத்தாப்புல மருந்து எடுத்து குணப்படுத்தணும். அதில் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ப்ரோட்டீன் நான் இப்போ சொன்ன மாதிரி நிலக்கடலை, கொண்டக்கடலை, பட்டாணி, பச்சைப்பயிறு இதெல்லாம் முளைக்கட்டி எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா அவங்களுக்கு லிவர் இல்லையா, அவங்க லிவர் எடுத்துக்கலாம். அவங்க சிக்கன், இந்த மாதிரி சிக்கன் நிறைய எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன், அதில் இருக்க புரதம் வந்து அவங்க தசைகளுக்கு பலு கொடுக்கும். ப்ளஸ் அவங்க எக்கு டெய்லி ஒரு அவிச்ச முட்டை எடுக்கும் போது அவங்களுக்கு வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர நட்ஸ் எடுத்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ இந்த பிள்ளைங்க கேட்ட பிள்ளைங்க உட்பட எல்லாரும் என்னன்னா, பந்தாவுக்காக 2 இட்லி, ஒரு பிஸ்கட்டு, கொஞ்சோண்டு சாதம் சாப்பிட்ற அந்த ஜென்ரேஷன் அது. அது வந்து ஒரு பெரிய சிக்கலானது. ஹவு டு ரெடியூஸ் வெயிட்? வினோதா மேடம். ஓகே மேடம். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ நிறைய அட்வைஸ் பண்ணுறது வந்து
வாட்டர் கண்டென்ட், நீர் சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு நார் சத்து நீர் சத்து இது ரெண்டும் அவங்க உடம்புல நிறைய சேர வெயிட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் நார்மலாக ஒரு அன்றாட எக்ஸசைஸ்னால் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு எதெல்லாம் பாசிபிளோ, ஒரு ஸ்கிப்பிங்கோ இல்லை வாக்கிங்கோ இல்லை யோகாசனத்தில் சூரிய நமஸ்காரம் பெஸ்ட்டு. ஸோ இது ரெகுலராக அவங்க உணவில் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடாமலே இருக்கும்போது என்ன ஆகும், அவங்க வயிறு வந்து அதுக்கப்புறம் இப்போ காலையில் அவங்க இப்போ சார் சொன்னாப்புல 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு வராங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளேயே அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த 1 மணிக்கு அவங்க சாப்பிடும்போது அது கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே அதை அப்படியே உடம்பு வந்து கொழுப்பாக மாற்றி உடம்புல ஸ்டோர் பண்ணிடும், ஸ்டோரேஜ் ஃபேட்டாக மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்வேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப நேரம் வந்து உணவு வந்து உடம்புக்கு கிடைக்காம இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிடைக்கிற உணவு வந்து உடம்பு அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் கேப் விடாமல் கரெக்டான இடைவெளி விட்டு அளவாக சாப்பிடும்போதே உடம்பு வந்து ஆரோக்கியமான வெயிட்டில் மெயின்டைன் ஆகும். சரிங்களா. இந்த வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக நார் சத்து நீர் சத்து உள்ளதை அதிகமாக எடுத்துட்டு எக்ஸசைஸ் செய்யும்போது வெயிட் லாஸ் நல்லா ஆகும். தேங்க்யூ மேம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் உங்கள்கிட்ட சொன்ன டைம் தாண்டி போயிட்டு இருக்கு. வேற யாராவது இதுல क्वेश्चन கேட்கலாமா சார்? கேளுங்க மேம். ஓகே. இப்போ வந்து பீரியட்ஸ் தள்ளி போகணும் இல்லை முன்னாடி வரணும், இப்போ எக்ஸாம் இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக பசங்க வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. பிகாஸ் அந்த மாதிரி தள்ளி போறதுக்கு பிரிமுலிட் அந்த மாதிரி ஹார்மோன் டேப்லெட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹார்மோன் டேப்லெட் எடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குன்னு ஒரு ப்ராப்பர் சைக்கிள் மெயின்டைன் ஆகும். ஸோ 14th டே ஒரு விதமான ஹார்மோன் உடம்புல சுரக்கும். அதுவே 27th டே வரும்போது அந்த ஹார்மோனோட லெவல் குறைஞ்சி மென்சஸ் உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் ஏறிடும். ஸோ இப்போ நம்ம அந்த பிரிமுலிட் எடுக்கும்போது அது ரிஜெஸ்ட்ரான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கும்போது உடம்புல இந்த ஹார்மோன் சைக்கிள்ன்றது கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு தடவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மென்சஸில் உடம்பு அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணும். அதுவே ரிப்பீட்டடாக இப்போ நான் எங்கள் ஃபேமிலியில் திருப்பதி போகிறோம், இப்போ எங்கள் வீட்டில் நாளைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அப்போ எல்லாரும் வராங்க, அப்போ என்னால் உடம்பு வந்து மென்சஸ் இருந்தால் சரி வராது. ஸோ சின்ன சின்ன ரீசனுக்காக அதை ரிப்பீட்டடாக எடுக்கும்போது அந்த கர்ப்பப்பை சினைப்பை அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அது எல்லாமே நமக்கு பிட்யூட்ரி அதுலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த வந்து சைக்கிள் மெயின்டைன் ஆகிறது டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சின்னு வைங்களேன். அவங்களுக்கு அது லாங் டேர்ம் லைஃப்பில் ஒரு மேஜர் இஷ்யூவாக மாறி அவங்க சினைப்பையில் சின்ன சின்ன கட்டிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ளஸ் அதை ரிப்பீட்டடாக எடுக்கும்போது அவங்களோட கர்ப்பப்பை தடிமன் கூடுதலாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அந்த மாதிரி அவங்க அதை ரிப்பீட்டடாக செய்யறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ மேம். யாருக்காவது வேற ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா நம்ம இன்னொரு நாள் நம்ம கதிர் சார் சொன்ன மாதிரி மேம் ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி நான் நிறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிடுறேன் மேடம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு செஷன் நிச்சயமா வச்சுக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா பிளான் ரொம்ப ரொம்ப சார் நான் அப்படி சொல்ல சார். நான் மேடமோட நம்பரை பர்சனல் நம்பரை வாங்கி போட்டீங்கன்னா பர்சனலா ஃபோன் பண்ணி கேட்டுக்க சொல்லுங்க. அப்படின்னா பெட்டர். அது ஒரு டைமிங், இந்த டைமுக்குள்ள ஒருத்தர் தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கு. ஏன்னா அப்புறம் கண்ணாமன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி கேட்கறேன் மேடம். அதுக்காக சார் நான் வாங்கி அது பண்ணிடுறேன். இல்ல क्वेश्चन ஆர் கூட வைக்கலாம் சார். क्वेश्चन ஆர் கூட ஒரு நாள் வைக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பசங்கள்ட்ட क्वेश्चन ஆர் கேட்டுட்டு கலெக்ட் பண்ணிரோம். பிள்ளைகள்ட்ட குரூப்ல இருக்காங்க மேம். அந்த குரூப்ல கேள்வி அதை ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம ஒரு நாள் ஒரு சண்டேல பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். வெறும் வார்த்தையால தேங்க்ஸ் சொல்ல முடியாத ஒரு பெரிய நிகழ்ச்சி, பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. நேரம் வீட்டுல போய் செட்டில் இருக்க வேண்டிய ஆட்கள் இன்னும் நேரம் வரலையும் கிளினிக்ல இருக்கிறதுக்கான இது வந்து நிச்சயமா வரும். தேங்க்ஸ் அப்படிங்கிறதுனால சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ஜோட் டைரக்டர் கதிர் சார் எல்லாருமே ஒரு அந்த வேலையை விட்டுட்டு அவர் தான் இதை ஹோஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக உட்காந்து ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணி சரி வரதான் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் கதிர் சாருக்கு. கிருஷ்ணமணி மேம் இப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். முறையா தேங்க்ஸ் சொல்றதுக்காக நம்முடைய லாமோட செக்ரட்டரி ஜேசி வினோதா அவர்கள். வினோதா மேம் கேக்குதா சார்? அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்மளோட கதிர் சார், அப்புறம் வந்து பிரயாஸ் அதோட டைரக்டர் நம்மளுடைய கிருஷ்ணவேணி மேம், அப்புறம் இன்னையோட செஷன் இப்ப இருக்கிற நாட்களுக்கு வந்து இந்த பசங்களுக்கு ஆஸ் அ கேர்ளுக்கு வந்து இந்த மென்சுரல் ப்ராப்ளம்ன்றது நிறைய இருக்கு. ஸோ அது பத்தின விளக்கங்களை ரொம்பவே அழகாகவும் பொறுமையாகவும் கொடுத்த நம்மளுடைய டாக்டர் மேம் அவங்களுக்கும் சார் ஈஸ்வரமூர்த்தி சார் அவங்களுக்கும் ரொம்பவே எங்களுடைய ஜேசி திருவாரூர் ராயல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளைக்கு இதே நேரம் 4 மணிலிருந்து 6 மணி வரையிலும் நம்முடைய மேம் மிஸ்ஸஸ் கீதா மேம் பங்கேற்கிற தொழில் செய்யறது பத்தி
கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுல இருந்து என்ன தொழில் செய்யலாங்கிற நிகழ்ச்சியும், நாளை மறுநாள் மேம் நீங்க வந்துருங்க மேம், நாளை மறுநாள் வந்து சைக்காலஜி உமனுடைய மனதோடு உறவாடுவோம் சொல்லி டாக்டர் நர்மதா மேம் நேஷனல் ட்ரெயினர் கலந்துக்கிறாங்க. எல்லோரும் இந்த அந்த டைம் 4 to 6 அந்த டைம் எல்லோரும் வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை 2 டாக்டர்ஸ் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ஒரு நல்ல நோக்கங்கள் நிறைவேறும். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்ப நம்ம விட்டமின் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா சார். இந்த விட்டமின் டி வந்து இப்ப சமீபத்துல இப்ப இந்த கொரோனா இன்ஃபெக்டடான பேஷண்ட்ஸ்ல பார்த்தோம்னா அதிக காம்ப்ளிகேஷன்ஸ் போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி உள்ளவங்க தான் அதிக காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போயிருந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து விட்டமின் டியை இம்ப்ரூவ் பண்றது, அதாவது வெயில்ல நின்னோம்னாலே நமக்கு அது ஒரு இம்யூனிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அந்த விட்டமின் டி டெவலப் பண்றதை நம்ம எல்லாரும் பிளான் பண்ணிக்கணும். நிச்சயமா சார். தேங்க்யூ சார். உங்களுடைய எல்லா நல்ல விஷயங்களும் நிறைவேறதுக்கு, உங்களுடைய எல்லா வகையான ஆற்றலும் வளமும் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். உங்க எல்லாருக்கும் நன்றி. கதிர் சார், கிருஷ்ணமணி மேம், ஈஸ்வரமூர்த்தி சார், அபர்ணா மேம், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ கதிர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் சார். ஒண்டர்ஃபுல் செஷன். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ.